पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिल शक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। ஓம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தோட கிளாஸ்ல பாகவதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யோக சூத்திரத்தோட கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா விபூதி பாதம் போயிட்டு இருக்கு. 12 சூத்திரங்கள் விபூதி பாதம் முடிச்சிருக்கோம். இந்த 13வது சூத்திரத்திலிருந்து 55வது சூத்திரம் விபூதி பாதத்துல முடிகிற வரைக்கும் என்ன பண்ண போகுது அப்படின்னா சித்திகளை பத்தி பேச போகுது. அப்போ சித்திகளை பத்தி பேசும்போது யோக சூத்திரத்துல சொல்லப்பட்ட சித்திகள் எல்லாமே தத்துவங்கள்ல தாரண தியான சமாதி பண்ணினா கிடைக்கக்கூடிய சித்திகள். அப்ப பிரிச்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா யோக சாதனை வந்து பாத்தீங்கன்னா வெறும் தத்துவங்கள்லையும் பண்ண முடியும், ஈஸ்வர ரூபத்திலையும் பண்ண முடியும். அப்போ வந்து இப்போ என்ன பண்ணணும்னு பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம பாகவதத்தை எடுத்திருக்கோம் எதுக்காக அப்படின்னா, உத்தவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகாதச ஸ்கந்தத்தில் முக்தி ஸ்கந்தம்னு பேர். அதில் பகவான் என்ன பண்ணுறார், அவருக்கு சாதனைகளை 14வது சாப்டரில் சொல்லிட்டு 15வது சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சித்திகளை பற்றி சொல்கிறார். அந்த 14வது சாப்டரில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்வரனை தியானிக்கிற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. நான் 12th சாப்டர் பகவத்கீதை முடிச்சோன்னே அந்த 14வது சாப்டரை எடுக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோக சூத்திரத்தோட ரிலேட்டடாக இருக்கிறதுனால இந்த சித்திகளை படிச்சுட்டு நம்ம அங்கே போனோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு புரிதல் உண்டாகும். அதுக்காக தான் இந்த 15வது ஏகாதச ஸ்கந்தம் 11வது ஸ்கந்தத்தில் 15வது சாப்டர் சித்திகளை பற்றின விஷயத்தை நம்ம எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ புரிதல் நல்லா உண்டாகணும், ஏன் சாமி இங்கே போனார் அப்படின்னு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் இன்னைக்கு பாடத்திலே வரப்போகுது, என்னன்னு பார்ப்போம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், 4வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். சித்திகள் எத்தனை அப்படின்னு வரும்போது சித்தையோ அஷ்டாதச புரோக்தா 3வது ஸ்லோகத்தில் தெளிவாக சொல்லியாச்சு. சித்திகள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 வகையான சித்திகள் சொல்லப்படுகின்றன. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாசாம் அஷ்டவ் மத்பிரதானா, இவைகளில் வந்து பார்த்தீங்கன்னா 8 விதமான சித்திகள் என்னை பிரதானமாக கொண்டவை. மீதி இருக்கிற 10 சித்திகள் வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுணத்தோட மேலோங்கிய தன்மையினால உண்டாகக்கூடியது. மொத்தம் 10 சித்திகள். ஈஸ்வரனை தியானம் பண்றதா பேஸ் பண்ணி இருக்கிறது எல்லாமே 8 சித்திகள், அனிமாதி சித்திகள்னு சொல்றோம். 4வது ஸ்லோகம் நேற்று பாடத்துல பார்த்துருக்கோம். அனிமா மகிமா மூர்த்தே லகிமா பிராப்திர் இந்திரியைஹி பிராகாமியம் ஸ்ருத திருஷ்டேஷு சக்தி பிரேரணம் ஈஷதா அப்படின்னு பார்த்துருக்கோம். இதுல முதல் சித்தி என்னன்னு கேட்டீங்கன்னா அனிமா மகிமா லகிமா. நம்ம ஏற்கனவே வந்து ஒன்று சொல்லியிருக்கேன், என்னன்னு கேட்டால் கரிமாவையும் சேர்த்துக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன், எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டேங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனிமான்ற சித்தி வந்து அனிமா மகிமா லகிமா இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா மூர்த்தேர் அப்படின்னா சரீரத்தை சார்ந்து உண்டாகக்கூடியவைகள். சரீரத்தை சார்ந்து உண்டாகிறது என்னது, அணுத்துவத்தை அடைகிறது அனிமா. அணுத்துவம் அப்படின்னா சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா அணு அளவுக்கு சின்னதாக போயிடும். ஒரு புழு பூச்சி சின்னதாக ஒரு டாட்டு மாதிரி ஒரு சின்ன கொசு மாதிரி அளவுக்கு நம்ம சரீரத்தை என்ன பண்ண முடியும், சம்ஹாரம் பண்ணிக்க முடியும், சுருக்கிக்க முடியும். அதே நேரத்தில் மகிமான்றது வந்து பார்த்தீங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரூபத்தை எடுக்க முடியும். அதே மாதிரி லகிமான்றது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக வந்து 1 கிராம் 1/2 கிராம் அளவுக்கு கூட நம்மளால நம்ம வெயிட்டை வந்து கம்மி பண்ணிக்க முடியும், பஞ்சு மாதிரி ஆயிட முடியும். அப்போ கரிமான்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். கரிமா ரொம்ப ஹெவி வெயிட்டாக ஆயிடுறது, யாராலையும் அசைக்க முடியாத அளவுக்கு மலை மாதிரி வெயிட் ஆயிடுது. சரீரம் சின்னதாக தான் இருக்கும்,
ஆனா வந்து பாத்தீங்கன்னா நகர்த்த முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தன்மை அடைஞ்சிடும். குருத்துவத்தை அடைகிறது கரிமா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிராப்திர் இந்திரியைகி, இந்திரியங்களால வந்து பாத்தீங்கன்னா பிராப்தின்னு சொல்லக்கூடியது அடைதல் உண்டாகும். அதுக்கு என்ன பேரு? பிராகாமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தி. என்ன சித்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ருத திருஷ்டேஷு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள்ல கேட்கப்பட்டது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அடைதல். அதுக்காக நான் சொல்றேன் விசுவலைஸ் பண்ணுங்கன்னு. இந்த தாரணை பண்றதோடது என்ன பண்ணு தெரியுங்களா உங்களுக்கு? இந்த ரூபத்தை பார்த்து பார்த்து தாரணை பண்றீங்கல்ல, இந்த ரூபத்தை பார்த்து தாரணை பண்ணும்போது யோகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்னுத்துல பண்ணது அப்படியே டிட்டோவா வேற வேற இடத்துல பண்ணி பார்க்கறது. இப்ப வந்து சுவாமியோட ரூபத்தை வந்து நான் நல்லா தாரணை பண்ற சாமர்த்தியம் எனக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு விக்கிரகத்தை பார்த்து இப்ப எல்லாரும் அங்கங்க போட்டோ அனுப்பிடுங்க, எனக்கு இதான் சாமி, இதை நான் அனுப்புறேன், இதை பார்க்குறேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா விஸ்வரூபத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரூபத்துல நம்ம தாரணை பண்ண ஆரம்பிக்கணும். அது மெதுவா காப்பி ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன். ஒண்ணு மட்டும் உங்களால பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எந்த ரூபத்தை பார்த்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி உள்ளுக்குள்ளார கொண்டு வர முடியும். நான் உங்கள்கிட்ட சொல்றேன்ல, நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது எப்படி இருந்தேன், 1ஆம் கிளாஸ் போகும்போது எனக்கு இன்னும் டீச்சரோட ஞாபகம் இப்ப நான் கொண்டு வந்திருக்கேன் மனசுல. 1ஆம் கிளாஸ் டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கையை வந்து பாத்தீங்கன்னா இப்படி தொடும் போது பக்கத்துல அந்த டீச்சர் என்ன பண்ணாங்க, எனக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி சின்ன ட்ரௌசர் போட்டிருந்தேன், என்ன ஷர்ட் போட்டிருந்தேன், என்னை யாரை கூட்டிட்டு போயிருந்தா ஸ்கூலுக்கு, இதெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா மெமரியில கொண்டு வரேன். அந்த ரூபங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு டீச்சர்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கண்ணுக்கு முன்னாடி 1ஆம் கிளாஸ்ல இருந்து வர டீச்சர் எல்லாத்தையும் நான் மெமரியில கொண்டு வந்து அவங்க எப்படி இருப்பாங்க, முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு. இது நமக்கு வரணும் அப்படின்னா ஒரு ரூப கல்பனை, ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே விசுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒண்ணுத்துல நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நல்ல நிபுணத்தன்மையை கொண்டு வந்திருக்கணும் அபியாசம் பண்ணி. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? நீங்க ஒரு மைசூர் பாக் சாப்பிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? சாப்பிட்டு போயிடுவோம் மனமோ. நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? ஒரு வஸ்துவை எடுத்து வாயில வைக்கிறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். வஸ்துவை எடுத்து வாயில வச்ச மாத்திரத்திலேயே என் புத்தி என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா கடன்னு போகும். என்ன பண்ணுன்னா இதுல ஜீரகம் போட்டிருக்காங்க, ஜீரகத்தோட லைட்டா இருக்கு, இல்ல ஜீரகம் இல்லை, இதுல வந்து அஜ்வின் போட்டிருக்காங்க, இது ஓமம் போட்டிருக்காங்க, இதுல வேற என்ன போட்டிருக்காங்க, ஆமா லைட்டா வெந்தயத்தோட ஃபிளேவர் வருது. எதுக்கு இதுல போய் எதுக்கு வெந்தயம் போட்டாங்க? வெந்தயத்தோட ஃபிளேவர் வருது. இந்த ஓமமும் வெந்தயமும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு விதமா மாறி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது மிளகாத்தூள் வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாவா இருக்கணும். இது எனக்கு காரம் இல்லை, கலர் இருக்கு, காரம் இல்லை, கலர் மட்டும் இருக்கு. இது வந்து இப்படி இருக்கு. இதுல கொஞ்சோண்டு வந்து என்ன பண்ணிட்டான், கொஞ்சோண்டு ஒரு லாஸ்ட் முடிக்கும் போது ஒரு சின்ன வெள்ளத்தை தூக்கி போட்டிருக்காங்க. இப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு சாப்பாட்டை எடுத்து வாயில வைக்கும் போதே நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா பிரிச்சு பாக்குறேன். என்னோட நாத பிரம்மத்தை வந்து சொல்லுவேன், அவதான் குக் பண்ணுவாரு. குக் பண்ணும்போதுலாம் சொல்லுவேன், குக்கு முட்டாள்தனமா குக் பண்ணாதீங்க, டேஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பாருங்க. நல்ல டேஸ்ட் பார்க்காதவனுக்கு நல்ல குக்கிங் தெரியவே தெரியாது. டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்னது, இதை போட்டா என்ன ஆகும், இதை போட்டா என்ன ஆகும், எடுத்து டேஸ்ட் பண்ணி இந்த இந்திரியத்தை. அப்ப சப்தத்தை கேட்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சப்தத்துல நல்லா வந்து பாத்தீங்கன்னா கூர்மையா கவனிக்கணும். நல்லா கூர்ந்து கவனிக்கிறது, ஒவ்வொரு சப்தத்தையும் கவனிக்கிறது, பேசுறது எல்லாத்தையும் கவனிக்கிறது. என்னோட ஆச்சாரியரோட கிளாஸ் ஏதாவது நான் கேட்கறேன் அப்படின்னா எப்படி நான் தியானம் பண்ற மாதிரி தான் கேட்பேன். என்னோட ஆச்சாரியோட கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9:30 மணிக்கு மேல சில சமயம் கேட்பேன். ஏன்னா லீவ் நாளில் என்னைக்காவது என்னோட குருநாதர் சுவாமியை பற்றி கேட்பேன். எப்படி தெரியும் கேட்பேன்? தியானம் தான். காதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனை மாட்டிப்பேன், வெளில இருக்கிறது எதுவும் டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஆனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியோட கிளாஸை போட்டுட்டு அப்படியே 2 கைகளை வந்து பார்த்தீங்கன்னா மடியில் வச்சுக்கிட்டு பேசாமல் அது கவனிக்கிறேன். வெறும் மெடிடேஷன் தான் அது, சப்தத்தை கவனிக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் நான் படுக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இந்த ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அலர்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன எறும்பு, ஏதோ ஒரு பூச்சி நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை பூச்சி சின்னதாக வரும்ல, அது ஏதாவது வந்து மேலே பட்டுச்சுன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒவ்வொன்று ஸ்பர்ஷத்தில், காது சப்தத்தில், நாக்கு டேஸ்ட்டில், அப்புறம் ஸ்மெல்லு. எந்த ஸ்மெல் ரோட்டில் போனாலும் நேற்று கூட நான் திருப்பி வந்தேன். ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாண்டல்வுட் ஸ்மெல்லு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேராக ரிட்டர்ன் கொஞ்ச தூரம் போயிட்டு ரிட்டர்ன் வந்து ஒரு இடத்துல
நின்றுட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன், ரோட்டில் யாராவது பார்த்தாங்கன்னா இவரு நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்காரு ஓரத்தில், எதையோ யோசனை பண்ணிட்டு இருக்காரு, யாருக்குமே தெரியவே தெரியாது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன ஸ்மெல் அது, என்ன ஊதுவத்தியா இருக்கும் அது, அகர்பத்தி, இந்த ஊதுவத்தி, இந்த ஸ்மெல் இல்லையே, இந்த ஸ்மெல் இல்லையே, இந்த ஸ்மெல் இல்லையே, நான் வாங்கலையே, அது எங்க இருந்து வருது இந்த ஸ்மெல்லு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு ஓரத்தில் நின்றுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டேன். திவ்ய விஷய நிபந்தினின்னு யோக சூத்திரத்தில் வரப்போகுது, உங்களுக்கு வந்துச்சு, ஏற்கனவே வந்துருச்சு. இப்போ இந்த என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கான்சென்ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு மெதுவா வர ஆரம்பிச்சு. எப்படி பண்ணீங்கன்னா, நான் சொன்னேன்ல, சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் புஷ்பத்தை வாங்கினா நல்லா சுவாமிகிட்ட வந்து பிரசாதம் வாங்கினோன்னு நல்லா உள்ள இருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சுவாமியோட புஷ்பம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வாங்கி கொடுப்பேன். நான் வாங்கி கொடுக்குற புஷ்பம் மல்லிகைப்பூ வேற மாதிரி இருக்கும், சுவாமிகிட்ட இருந்து வாங்கும் போது வேற ஸ்மெல் வரும். அது அப்படியே உள்வாங்குறது. அந்த தீபத்தை பார்க்கும்போது, தீபாராஞ்சனம் காட்டும் போது வந்து மங்கள நீராஞ்சனம் காட்டும் போது, தீபாரத்தி காட்டும் போது அந்த தீபத்தை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிறது. இப்படி பார்த்து 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 அபியாசம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கான்சென்ட்ரேஷன் அதிகமாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, பிராகம்யம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமியம், பிராகாமியம்னா என்ன அர்த்தம், நீங்கள் கேட்ட ஸ்ருத, நீங்கள் பார்த்த திருஷ்ட, பார்த்தன்றதுல எதை எடுக்கணும், இந்த உலகத்தை இப்போ நான் சொன்னதெல்லாம் நான் பார்த்தது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கறதுல உங்களுக்கு நிபுணத்துவம் வந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, உங்களுக்கு கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பு போவேன். அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இந்திரனோட ஐராவத யானை எப்படி இருக்கும், இந்திரனோட ஐராவத யானை எப்படி இருக்கும், கல்பத்தரு வந்து மரம் எப்படி இருக்கும், அதோட இலைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் இருக்குமா, எப்படி கோல்டு கலரில் இருந்துச்சுன்னா அந்த மரம் எப்படி இருக்கும், ஒரு நல்ல வந்து பலாமரம் மாதிரி வந்து அடர்த்தியாக நல்ல பெரிய பெரிய இலையாக நல்ல முறையில் பெருசாக ஒரு இதாக இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு நம்ம எதை கேட்டாலும் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பக விமானம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு ட்ரோன் மாதிரி இருக்குமோ, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ட்ரோன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குமோ அப்படின்னு ஒவ்வொன்றத்தையாக மனசுக்குள்ளார கல்பனை பண்ணுறேன். அதே மாதிரி அப்சர ஸ்திரீ எப்படி இருப்பாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகும்போது யாராவது ஸ்திரீகளை பார்ப்பேன்னா நிறைய சௌந்தரியமான ஸ்திரீகள் பொண்ணுங்க எல்லாம் போகுமா, அப்படி பார்த்தேன் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்குமா, அப்போ இந்த ஸ்திரீயே இப்படி இருக்காங்க அப்படின்னா அப்போ அப்சர ஸ்திரீ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க, என்ன க்ளோவாக இருப்பாங்க. ஒரு ஆக்டரை பார்க்குறேன் அப்படின்னா அந்த ஆக்ட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காங்கன்னா அப்போ ஆக்ட்ரஸை காட்டிலும் 100 மடங்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊர்வசி திலோத்தமனாக இருப்பாங்கல்ல அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், விசுவலைஸ் மெதுவாக இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா மைசூர் பாகை கேட்டிங்க அப்படின்னா நான் மைசூர் பாகோட டேஸ்ட்டை எனக்கு 2 நிமிஷத்தில் கொண்டு வரேன். இது ஒரு பெரிய ப்ராப்ளம், இது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 2 இருக்குது இதில், பெரிய இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் இந்திரியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் உலகத்தில் ஏகப்பட்ட சாப்பாட்டு ராமன் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ஒரு மாமா இருந்தார் பூர்வாசிரமத்தில், 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போய் தோசை சாப்பிடுவார். பிரசாத் உங்களை இல்லை, நான் சொல்லுவேன், உங்களை சொல்லுங்க. ஒருத்தர் இருக்கார் பொங்கல் சாப்பிட்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என் கூட ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பொங்கல் சாப்பிட போவார். பொங்கல் வர சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சங்கீதா ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக, ராயப்பேட்டாவே எங்கேயோ இருக்குல்ல சங்கீதா, அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்குது, அங்கே இருக்கிற ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக எங்கேருந்தோ வருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரியபுரத்தில் இருக்கிற இதுக்காக 30 கிலோமீட்டர் டிராஃபிக்கில், ஆமாம் அங்கே காலையில் காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கிறதுக்கு நாக்கு தொங்க போட்டுட்டு வந்து நிற்கும். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்னஸ். பாட்டுக்காக நிறைய தூரமாக ட்ராவல் பண்ணுவான். இந்த கச்சேரி நடக்குதுன்னா எங்கேருந்தோ வருவான் ஒவ்வொருத்தனும். ஏஆர் ரஹ்மான் கச்சேரி நடக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பாம்பேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 10,000 50,000 கொடுத்து டிக்கெட் கொடுத்து வரான் ஒவ்வொருத்தனும். அப்போ என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அது இருக்குது, இது டிராபேக். இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதனா ரீதியாக பண்ணினீங்கன்னா, இதை வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷனை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப்படியே டிட்டோவாக உங்களுக்குள்ளார கொண்டு வர முடியும். நீங்கள் இப்போ காலையில் வந்து நான் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் காஃபி சாப்பிட்ருக்கேன்.
பிளாக் காஃபி சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15-20 நிமிஷத்துக்கு மேலே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரம் ஆனோன்னு இப்போ தானே சாப்பிட்டேன், இதை மெதுவாக என்னோட நாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறேன். வேற எல்லாத்துலருக்கும் என்னது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடும், எல்லா கான்சென்ட்ரேஷன். அப்போ வெறும் என்னோட நாக்கு இந்திரியத்துக்கு மட்டும் வருவேன். அந்த நாக்கில் என்ன மாதிரி டேஸ்ட், அந்த பிளாக் காஃபியோட அந்த கசப்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இது எல்லாம் தாரணை. அப்போ நாக்கில் தாரணை, மூக்கில் தாரணை, கண்ணில் தாரணை, எல்லாத்துலேயும் தாரணை பண்ணுறது. இது மாதிரி இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும்? கேட்ட விஷயங்கள்லையும் சாஸ்திரத்தில் படித்த பரலோக விஷயங்கள்லையும் உங்களுக்கு தாரண சித்தி கிடைக்க 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 பிராகாமியம்னு சொல்லக்கூடிய சித்தியானது உண்டாகும். அனிமா மகிமா லகிமா தேகத்தில். அதுக்கப்புறம் பிராகாமியம் இந்திரியங்களால் உண்டாகக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி பிரேரணம் ஈஷிதா. சக்தி பிரேரணம் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி, ஒரு ஈஷித்துவ சக்தியானது கிடைக்கும். அந்த ஈஷித்துவம்ன்றது என்ன அப்படின்னா, இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை என்ன பண்ண முடியும்? உங்களோட ஈசன சாமர்த்தியம் வந்துடும், சாசனம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு வந்துடும். இப்படி ஆகட்டும் இப்படி ஆகட்டும்னு சொன்னீங்கன்னா, முனிவர்களோட லைஃப்லாம் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆகட்டும்னா நடந்துடும், இப்படி ஆகட்டும் அப்படின்னா நடந்துடும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஷித்துவமானது உண்டாகும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 5வது சித்தி சொல்லுங்கம்மா. சொல்ல போகிறோம் வெயிட் பண்ணி ஒவ்வொன்றா டெவலப் பண்ணிக்கிட்டே வரேன். நான் இன்னும் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஆச்சாரியரை டெவலப் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்கிறாரு, இன்னைக்கு பாட்டம் 5வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. குணேஸ்வசங்கோ பஷிதா குணேஸ்வசங்கோ பஷிதா யத் காமஸ்ததவஸ்யதி யத் காமஸ்ததவஸ்யதி ஏதாமே சித்தயः சௌம்ய ஏதாமே சித்தயः சௌம்ய அஷ்டௌ உற்பத்தி காமகாः அஷ்டாவௌபத்தி காமகாः அஷ்டாவௌபத்தி காமகாः குணேஸ்வசங்கோ வசிதா யத் காமஸ்ததவஸ்யதி ஏதாமே சித்தயः சௌம்ய அஷ்டாவௌபத்தி காமகாः. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குணேஷு அசங்கோ வசிதா. ஈஷித்துவம் வந்துருச்சா? ஈஷித்துவம் வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சதை வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டிங். தண்ணியை வந்து நீ சில்னஸ் ஆகலாம், நீ வந்து அக்னியை சில்னஸ் ஆக்கலாம், அப்புறம் வந்து ஜலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஆக்கலாம், எது வேணா பண்ணலாம். இந்த உலகத்தை வந்து இருக்கிறது எல்லாத்தையும், அதோட நேச்சரை எல்லாத்தையும் மாற்ற முடியும். அப்படிப்பட்ட சாமர்த்தியம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஷித்துவம் வந்துடும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகள் வந்து பார்த்தீங்கன்னா நர்மதா கரைக்கு போனீங்க அப்படின்னா ஒரு ரிஷி என்ன நினைப்பார், இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கபில தீர்த்தம்னு ஒன்று இருக்குது. அந்த கபில தீர்த்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கங்கை அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிரார்த்தனை பண்ணுறார். அம்மா கங்கா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாருன்னா என்ன நினச்சிட்டு இருப்பான், கேட்டார் போல இருக்கு அப்படின்னு உட்காந்து என்ன பண்ணுறது, தியானம் பண்ணுறது. அப்படியே உட்காந்து அந்த கங்கையோட இதுலேயே சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தாரணை பண்ணுறது. நல்லா தாரணை பண்ணீங்க அப்படின்னா என்ன அவங்கள பிடிச்சி இழுத்து வந்துடுற மாதிரி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கபிலட்டை வந்து கேட்குறாங்க, என்ன சுவாமி என்ன வேணும் அப்படின்னோட, இல்லை இங்கே இருக்க நிறைய பாப்பிகள் நிறைய இருக்காங்க, இவங்க பாப்பத்தெல்லாம் போக்குறதுக்கு நீ என்ன பண்ணணும், இங்கே ஆவிர்பாவம் ஆகணும், அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டு போயிடுவாங்க. எங்க இருந்தோ ஒரு நதி வந்து பார்த்தீங்கன்னா பூமியில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கங்கையில இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பூமியில வந்து பார்த்தீங்கன்னா பூமியை பொழந்துக்கிட்டு வெளியில வந்திருக்கும். வெளியில வந்து நர்மதால வந்து பார்த்தீங்கன்னா கலந்துருக்கும். உடனே அவங்க சொல்லுவாங்க, நீ வந்து உன்னோட நலனுக்கு இல்லாமல் இந்த லோகத்தோட கல்யாணத்துக்காக நீ இந்த நதியை கொண்டு வந்திருக்க, அதனால இனிமே இது வந்து பார்த்தீங்கன்னா கங்கான்னு பேர் இல்லாம என்ன பேர் இருக்கட்டும், கபில தீர்த்தம்னே பேர் இருக்கட்டும் அப்படின்னு கபிலரோட பேர்லயே வச்சுட்டு போயிருப்பாங்க. இது நான் சொல்றது. அப்ப கபில தீர்த்தத்துக்கு போனீங்க அப்படின்னா வந்து எப்படி நதியை எப்படி கொண்டு வர முடியும்? கும்பகோணத்துல வந்து பாத்தீங்கன்னா கங்காவை வந்து பாத்தீங்கன்னா இவர் கொண்டு வந்திருப்பார் ஒரு கிணத்துல. இது மாதிரி நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகள் வந்து பாத்தீங்கன்னா இயற்கைக்கு முரணா வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அந்த ஈஷித்துவ சக்தி மூலமா
கங்கை எங்க இருக்கு, இங்க எது இருக்கு கொண்டு வந்துருவாங்க. எது? தாரணா சக்தி, தியான சக்தி மூலம். அப்படி புரிஞ்சுக்கணும். இத பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? அடுத்த லெவலுக்கு போறாங்க. குணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா திரிகுணம் தானே, இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் திரிகுணம். இந்த 3 குணங்களோட காரியங்கள்லயும் அசங்கதா, அசங்கதான்ற தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒட்டுதல் இல்லாம இந்த 3 குணங்கள் எது நடந்தாலும் உதாசீனவதாசீன, நல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த குணங்களோடு ஒட்டாதவனா என்ன பண்றான் இருக்கின்றான். அந்த தன்மைக்கு பேரு என்னது? வசிதான்னு பேர், வசித்துவம். அதுக்கு என்ன பேரு? வசித்துவம் அப்படின்னு பேரு. அனிமா லகிமா, அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிராகாமியம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈஷித்துவம், அதுக்கப்புறம் வசித்துவம் வந்தாச்சு. 8 சக்திகள் வந்து பாத்தீங்கன்னா வந்தாச்சு. இந்த வசித்துவத்தை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அஷ்டமா சித்தியில கடைசி சித்தி எல்லாத்தையும் அடைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் ஏதாமே சித்தய சௌமிய, இந்த சித்திகள் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சௌமிய. இதுல ஒரே ஒரு கொஞ்சம் கிளாரிபிகேஷன் எழுதிக்கங்க. இந்த பிராப்தின்றது வந்து பாத்தீங்கன்னா இருந்த இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அடைதல். பிராப்திக்கு பக்கத்துல போட்டுங்க. இருந்த இடத்துல இருந்தே நான் வந்து பாத்தீங்கன்னா வஸ்துக்களை எங்க இருந்தாலும் அந்த வஸ்துக்களை இருந்த இடத்துல இருந்து அடையிறது. பிராகாமியம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆசைப்பட்ட வஸ்துக்களை வந்து சென்று அடைதல். இதான் கொஞ்சம் வித்தியாசம் இது மற்ற கிரந்தங்கள்ல இருந்து இருக்கிறது. பிராப்திக்கும் பிராகாமியத்துக்கும் விஷயம் தெரியணும். பிராப்தி இருந்த இடத்திலே இருந்தே அடைகிறது. பிராகாமியம் எந்த இடத்த, அமெரிக்காவுக்கு நான் போனா நல்லா இருக்கும், டக்குன்னு அமெரிக்காவில் போய் சேர்ந்துடுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ப்ஸ் மலையெல்லாம் என்ன அருமையா இருக்குல்ல, டக்குன்னு ஆல்ப்ஸ் மலைக்கு போயிடலாம். சொர்க்கம் சூப்பரா இருக்குல்ல, சொர்க்கத்துக்கு போயிடலாம். நீங்க வந்து நாரத மகரிஷி என்ன பண்ணுவார் அப்படின்னா டும்முன்னு மறைஞ்சிட்டு வேற ஒரு இடத்துல டும்முன்னு வந்துருவார். ஆவிர்பாவார், எங்க வேணாலும் ஆவிர்பாவம் ஆவார். அந்த நாரத மகரிஷி விட்டு இருந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராகாமியம் இருந்துச்சு. சித்த புருஷர்கள் காட்டுக்குள்ளார உட்கார்ந்து இருப்பாங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி அவங்களெல்லாம் வர வச்சிருவாங்க. பிரம்மாவை நினைச்சா பிரம்மா வந்து முன்னாடி நின்றுவார். நாரதரை நினைச்சா நாரதர் வந்து முன்னாடி நின்றுவார். இது மாதிரி இருந்த இடத்துல இருந்து அடையிறது பிராப்தி. நம்ம இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்தை சென்று அடைதல் பிராகாமியம். இதை பிடிச்சிக்கணும். இது மாதிரி 8 சித்திகள். ஏதாமே சித்தய சௌமிய, ஏதாமேனா இந்த சித்திகள். ஏ சௌமிய, மனம் சௌமியமா இருக்கிறவனே. மனசு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் மாதிரி சுத்தமா இருக்கு, குளிர்ச்சியா இருக்கு, ராகத்வேஷம் இல்லாம, அப்படிப்பட்டவனுக்கு சௌமியன்னு பேரு. மனம் அழகியவனே சௌமிய. ஏதா சித்தையக அஷ்டௌ, இந்த 8 சித்திகளும் உற்பத்திகா மதா, என்னன்னு கேட்டீங்கன்னா என்னிடத்திலிருந்து உற்பத்தியானவை என்று அறிந்து கொள்வாயாக. ஏதா மே இருக்குல்ல, மேனா என்னிடத்திலிருந்து, என்னிடத்திலிருந்து இந்த 8 சித்திகளும் உண்டாகின்றன என்று அறிந்து கொள்வாயாக சொல்லியாச்சு. 6வது ஸ்லோகம். 8 சித்தி சொல்லியாச்சா? இனிமே என்ன பண்ணணும்? 10 சித்தி சொல்லணும். 10 சித்திக்காக ஆர்ச்சர் ஆரம்பிக்கிறார். என்னென்ன 10 சித்தி? அனூர்மிதத்வம் தேகேஸ்மின், அனூர்மிமத்வம் தேகேஸ்மின், தூரஸ்ரவண தர்ஷனம் மனோஜவः காமரூபம் பரகாய பிரவேசனம் அனூர்மிமத்வம் தேகேஸ்மின் தூரஸ்ரவண தர்ஷனம் மனோஜவः காமரூபம் பரகாய பிரவேசனம். அனூர்மிமத்வம், ஊர்மி அப்படின்னா ஷடூர்மி அப்படின்னு சொல்லுவோம். ஷட் ஊர்மிகள் அப்படின்னு பசி தாகம், வெப்பம் குளிர், வெப்பமா இருக்கிறது குளிரா இருக்கிறது, சுகம் துக்கம், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷட் ஊர்மிகள் அப்படின்னு பேரு. தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வெப்பம் குளிர் வந்து தேகத்துல, பசிதாகம் வந்து பாத்தீங்கன்னா பிராணனுக்கு, அதுக்கப்புறம் சுகம் துக்கம் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு, அப்ப காயத்துக்கு பிராணனுக்கு மனசுக்கு, இந்த 3த்துக்கும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஊர்மிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அலையலையா வந்துகிட்டே இருக்கும். லெகர் என்ன சொல்லுவீங்க? வேவ்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஊர்மின்னு பேரு.
வேவ்ஸா வந்துகிட்டே இருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பசி எடுக்குது, இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன், இப்பயே வந்து பாத்தீங்கன்னா பசி எடுக்க ஆரம்பிச்சு. சுகர் பேஷண்ட் இல்ல, ஒரு பொரியை வந்து பாத்தீங்கன்னா கையில வச்சிருக்கேன், பொரியை கையில வச்சுக்கிட்டு எடுத்து அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு இப்பதான் நீங்க சாப்பிட்டீங்க. யாராவது என் பக்கத்துல வந்தாங்கன்னா சொல்லுவாங்க, என்ன சாமி இவ்வளவு மோசமா இருக்காரு, இப்பதான் சாப்பிட்டு முடிச்சாரு, அப்புறம் டக்குன்னு பொரி எடுத்து வாயில போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. பொய் பசின்னு சொல்லுவோம் தெரியுங்களா? சுகர் பேஷண்ட்டுக்குலாம் நிறைய பொய் பசி இருக்கும். ராத்திரி 1 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா பசிக்குதுன்னு தோணும். பசி அடங்க மாட்டேங்குது, எத்தனை காலமா சாப்பிட்டுருக்கு, எத்தனை மூட்டை அரிசி சாப்பிட்டாச்சு, பசி தீர மாட்டேங்குது. அடுத்தடுத்த வேலைக்கு பசி வருது, தாகம் வருது, வெப்பம் வருது, குளிர் வருது, சுகம் வருது, துக்கம் வருது, வந்து போயிட்டே இருக்கு, அலையலையா அடிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு பேர் ஊர்மின்னு பேர். ஷடு ஊர்மி அப்படின்னா 6 அலைகள். இந்த 6 அலைகளும் வந்து பாத்தீங்கன்னா அனூர்மித்துவம் அப்படின்னா, அனூர்மி மத்துவம் அப்படின்னா ஆப்போசிட், ந ஊர்மி மத்துவம். இந்த 6ம் இல்லாத நிலைக்கு பேரு அனூர்மி மத்துவம் அப்படின்னு பேர். 6 இல்லை. இப்ப நம்ம இவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நடேச ஆனந்த சுவாமி இருக்காருல்ல, நம்ம கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்காரு நடேச ஆனந்த சுவாமி. அவர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றது வந்து 3 வருஷமா சாப்பிடாது, இப்ப சாப்பிட கொஞ்சமா ஆரம்பிச்சிருக்காரு. இல்லை ஃபுல் சாப்பாடு சாப்பிடணும், கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றது, வேணா எங்க கூட சேர்ந்தா சாப்பிடுவார், இல்லைன்னா சாப்பிட மாட்டார். அப்ப என்ன அர்த்தம், அவர் பசியை ஜெயிச்சிட்டாரா? நான் சொன்ன ஒரு பாபா வந்து பாத்தீங்கன்னா இதுல நர்மதா கரையில இருந்தார், அவர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டாருன்னு சொன்னேன்ல, சாப்பிட்டதே வருஷங்கள் ஆயிடுச்சு, பல வருஷங்கள். அப்ப அவர் சாப்பாட்டை ஜெயிச்சிட்டாரா? அவர் சொல்லுவார், என்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, ஒருத்தர் பசியை ஜெயிக்கல அப்படின்னா, பசியை ஜெயிக்கலன்னா அவன் சாதுவாவே இருக்க முடியாது, பசியை ஜெயிக்கணும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பசியை ஜெயிச்சவங்க இருக்காங்க, தாகத்தை ஜெயிச்சவங்க இருக்காங்க. அதே மாதிரி நீங்க இதுல வந்து மேல போயிட்டீங்கன்னா, கிளேசியர் போயிட்டீங்க அப்படின்னா, நிறைய நாகபாபாக்கள் வந்து பாத்தீங்கன்னா பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. உடம்புல ஒண்ணுமே போட்டுக்க மாட்டாச்சு, வெறும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காவி வேட்டியை மட்டும் இடுப்புல கட்டியிருப்பாங்க, அதுவும் அரைகுறையா கட்டியிருப்பாங்க, வேற எதுவுமே இருக்காது. ஃபுல்லா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80% நியூடு தான். எங்க இருப்பாங்கன்னா, நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷாலு, ஸ்வெட்டரு, இன்னரு எல்லாம் போட்டு மொத்தமும் மறைச்சிக்கிட்டு இருப்பான். அவன் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா உட்காந்துக்கிட்டு, என்ன பாபா என்ன குளிர்தா அப்படின்னு கேட்பான், நம்மளை வந்து கிண்டலா கேட்பான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளேசியர்ல கூட வந்து பாத்தீங்கன்னா குளிர் இல்லாம இருக்க முடியும், அதை ஜெயிச்சவங்க இருக்காங்க. வெப்பத்தை ஜெயிச்சவங்க இருக்காங்க. பஞ்சாக்னி வித்யா சொன்னல, பஞ்சாக்னி வித்யா பண்ணினவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயில் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. 7, 8 அக்னி, 10 அக்னி, 12 அக்னி, 15 அக்னின்னு வச்சு அபியாசம் பண்ணி நடுவில் உட்காந்து அபியாசம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்க. அவங்களுக்கு வெயில் அடிக்கும் போது என்ன ஆகும்னா வெயிலே தெரியாது. நம்ம ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா மலை ஏறிட்டு இருக்காரு. மலை ஏறிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவரோட சிஷ்யர் வர கூட படிச்சிருப்பீங்க நீங்க. மலை ஏறும்போது சிஷ்யர் வர்றாரு, சாமி கால்லாம் கொதிக்குது சாமி அப்படின்ற. கால்லாம் கொதிக்குதா? சூரியன், நான் தான் சூரியனா இருக்கேன் அப்படின்னு உபாசனை பண்ணுன்ற. நான் தான் சூரியனா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோ அப்படின்னும் போது, சூரியனா நான் இருக்கேன்னு நினைக்கும் போது சூரியனுக்கு சூரியனே வெப்பத்தை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. குளிர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதிக்காத தன்மை வந்துடும். இது மாதிரி தாரணை பண்றதுனால எதையெல்லாம் தாரணை பண்றோமோ அந்தந்த விஷயத்துல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சித்திகள் கிடைக்க ஆரம்பிச்சு. அதான் அனூர்மி மத்துவம் அப்படின்னா 6 விதமான துக்கங்களிலிருந்து விடுபடுதல். அதுக்கப்புறம் தேகேஸ்மின் எங்க நடக்குது? இந்த தேகத்துல, இப்ப இருக்கிற தேகத்துல நடக்குது. கூட வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது என்னது? தூர ஸ்ரவண தர்சனம். தூரத்துல இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா யாரோ பேசுறாங்க, அங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஓங்காரம் சொல்லிட்டு இருக்கோம்ல, இந்த ஓங்காரத்தோட நிபுணத்தன்மை வர 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 தூர சப்தங்கள் கேட்க ஆரம்பிச்சிடும். ஸ்பஷ்டமா கேட்பீங்க. நான் உங்களுக்குலாம் இதெல்லாம் சொல்ல, நான் இன்னும் ப்ராசஸ் போக வேண்டியிருக்கு. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதாந்தத்துக்குள்ள வந்துட்டேன். இல்லை அப்படின்னா இதெல்லாம் ப்ராக்டிஸ் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ பக்கத்துல இருந்து பேசுற மாதிரியெல்லாம் சில சமயம் கேட்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துல இருந்தே இதா பேசுற மாதிரி இருக்கும், ஸ்பஷ்டமா பேசுறதெல்லாம் தெரியும். அது மாதிரிலாம் கவனம் கொடுக்கல அந்த பக்கம். ஏன் அப்படின்னா நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தமா இருக்கிறதுனால, சித்திகளை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆசிரியர் சொல்லியிருக்காரு, எது வந்தாலும் என்ன பண்ணணும், கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஃபோக்கஸ் பண்ணோம் மாட்டிக்கும். யாராவது பேசுறது, தூரத்தில் பேசுறதுலாம் கேட்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தூரத்தில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது. இப்போ என்ன, என்னோட ஆச்சாரிய சுவாமி என்ன பண்ணிட்டு இருப்பாரு, இப்போ கிளாஸ்ல இருப்பாரு, 10 மணி ஆயிடுச்சு, கிளாஸ்ல இருப்பாரு. ஆமா, எப்படி இருப்பாரு, சுவாமியை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னா சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் கொடுத்துருவார். சிவபெருமான் எப்படி இருப்பார் கைலாயத்துல, அம்மாவோட வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மாவோட பக்கத்துல இருப்பாரு. முருகன் இருக்காரா என்னன்னு தெரியல, பக்கத்துல கணபதி இருப்பார், நல்ல புள்ள. முருகன் இருக்காரா இல்லையான்னு தெரியல, எப்படி இருப்பார், இப்போ எங்கேயாவது ஊர் சுத்த போயிருக்காரா முருகன், இல்லை அம்மாவோட அப்பாவோட சோமாஸ்கந்தரா இருக்காரா அப்படின்னு ஒரு காட்சி பார்க்கணும் அப்படின்னா காட்சி கிடைச்சிடும். அப்ப தூர தரிசனத்தை பார்க்கறது, தூர சிரவணத்தை கேட்கறது,
இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகிறது. அதுக்கப்புறம் மனோஜவக, மனோஜவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மனசு, ஜவ அப்படின்னா செல்லுதல் அர்த்தம், கதி. மனோஜவக அப்படின்னா நினைச்சு வேகமா வந்து பாத்தீங்கன்னா ஓடுறது, வேகமா மனசு வந்து எந்த அளவுக்கு வேகமா இருக்கோ அந்த அளவுக்கு வேகமா போறது. யாரு? அனுமன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தி இருந்துச்சு. அஷ்டமா சித்திகளும் அனுமன்கிட்ட இருந்துச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா வேகமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுற சாமர்த்தியம் அவருக்கு இருந்துச்சு. காமரூபம், காமரூபம்னா என்ன அர்த்தம்? நிறைய வந்து பாத்தீங்கன்னா யக்ஷினிகள் இதுகள்ட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தேவதைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இஷ்ட ரூபத்தை எடுத்துக்கும். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா வேற ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு மாதிரியே பக்கத்துல வந்து நிற்கும். என்ன சௌக்கியமா இருக்கா, நம்ம போலாமா அப்படின்னு போலாம் அப்படின்னு போனோம்னா கழுத்து திரும்பி ரத்தத்தை குடிச்சுட்டோம், அவ்வளவுதான் போயிடும். அதனால வேணுங்கிற ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிற சாமர்த்தியம் வந்து பாத்தீங்கன்னா தேவதைகள்கிட்ட இருந்திருக்கு, பூதங்கள்கிட்ட இருந்திருக்கு, பிசாசிட்ட இருந்திருக்கு. வேணுங்கிற ரூபத்தெல்லாம் எடுத்துக்கிறது, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா காம ரூபம், இஷ்டப்பட்ட ரூபத்தை எடுத்துக்கொள்ளுதல். அதுக்கப்புறம் முக்கியமானது பரகாய பிரவேசம். எல்லாத்துக்கும் ஒரு ஜிகு ஜிகுன்னு இருக்கும் பரகாய பிரவேசனாவே, கூடு விட்டு கூடு பாயுதல் சொல்லுவோம்ல. நம்ம பகவான்கிட்ட நடந்திருக்கு, அப்புறம் அருணகிரிநாதர்கிட்ட நடந்திருக்கு, சங்கரருக்கு நடந்திருக்கு, நிறைய பேர் மகான்களுக்கு நடந்திருக்கு. இவர் என்ன பண்ணுவார், நம்ம முக்கியமான திருமூலரை விட்டனே, திருமூலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூலனோட சரீரத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சிருவார். அதுக்கப்புறம் சரீரமே கிடைக்காம போயிடும், எடுத்து எல்லாம் எரிச்சிடுவாங்க, இது பண்ணுவாங்க. நம்ம பகவானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லறத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது சரஸ்வதியிட்ட வாதம் பண்ணும்போது அவர் என்ன பண்றார், ஒரு ராஜாவோட சரீரத்துல போய் உள்ள இருந்து என்ன அப்படின்னு கிரகஸ்தாசிரமத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்றார். இது மாதிரி அநேகம் இருக்கு பரகாய பிரவேசத்தை பத்தி. அந்த பரகாய பிரவேசமும் சித்திகளா சொல்லப்பட்டிருக்கு. அனூர்மிமத்துவம் 1, அப்புறம் தூர சிரவணம், தூர தர்சனம் 3, அப்புறம் மனோஜவம் 4, காமரூபம் இஷ்டப்பட்ட ரூபத்தை எடுத்த 5, பரகாய பிரவேசம் 6 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 7வது ஸ்லோகம். ஸ்வச்சந்த மிருத்யோர் தேவானாம், ஸ்வச்சந்த மிருத்யோர் தேவானாம் சக கிரீடானு தர்சனம், சக கிரீடானு தர்சனம் யதா சங்கல்ப சம்சித்திஹி, யதா சங்கல்ப சம்சித்திஹி அப்ரதிகதா கதிஹி சம்சித்திஹி ஆஜ்ஞா ஆஜ்ஞா பிரதிகதா கதிஹி. இது ஏதோ ஒன்று முற்றுமே. நம்ம இப்போ 5வது ஸ்லோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ததா அவசியத்தின்னு ஒரு சித்தி இருக்குல்ல, அதை விட்டாச்சு. குணேஷு அசங்கம் வந்தோம், வசித்தா சொல்லிட்டோம். அப்புறம் காம வசித்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா விட்டு போயிருக்கு பாருங்க. காம வசாயித்துவம்னு ஒன்று இருக்கு, அது விட்டு போயிடுச்சு, யாரும் சொல்லவே இல்லை பாருங்க. காம வசாயித்துவம்னு ஒன்று இருக்கு. வசித்தாக்கு அப்புறம் எது காமஸ்ததவஸ்யத்தின்னு இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா காம வசாயித்துவம். காமம் வந்து பார்த்தீங்கன்னா அவசாயித்துவம்னு பேர், காமத்தோட முடிவு வரைக்கும் போறது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் டேஸ்ட் பண்ணும்போது பார்த்துருக்கேன், இதோட எல்லை என்ன. எதையாவது சாப்பிட்றேன்னு வச்சுங்களேன், மாம்பழம் சாப்பிட்றேன், மாம்பழம் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு இது எல்லாம் என்னன்னா கண்டுபிடிக்க முடியாது நம்மளால. சாப்பிட்டுட்டே இருக்க முடிய அதோட எல்லைக்கு போக முடியாது நம்மளால. ஒரு மியூசிக்கை கேட்குறோம் அப்படின்னா அதோட எல்லை என்ன அப்படின்னு நம்மளால போக முடியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த காம வசாயித்துவம் ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் மாம்பழம் என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, என்னது ஜப்பான்ல ஒரு மாம்பழம் இருக்கு, 5000 ரூபாய் எவ்வளவு சொல்றாங்க, மியோசாமியா மியோகிசியா ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. அந்த மாம்பழத்தோட டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியுமா? 5000 ரூபாய் கொடுத்தா தான் சாப்பிட முடியும், நமக்கு இங்க கிடைக்காது. அப்ப என்ன பண்றதுன்னா, இருந்த இடத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாம்பழத்தை சாப்பிட்றது. ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா இது மல்கோவா, அதுக்கப்புறம் பங்கனப்பள்ளி, அப்புறம் செந்தூரா, இது மாதிரி ஒவ்வொரு மாம்பழத்தோட டேஸ்டா பார்த்து லாஸ்ட் பெரிய மாம்பழத்தோட டேஸ்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லை அடைகிறது. மைசூர் பாக்கு, லோக்கல் மைசூர் பாக்குல இருந்து லாஸ்ட் மைசூர் பாக்கு வரைக்கும் அடைகிறது. ஒரு நல்ல ஒரு மியூசிக்கை கேட்கறது, நல்ல வீணாகானம், அந்த வீணாகானத்தை கேட்டு கந்தர்வனோட வீணாகானம் வரைக்கும், பெஸ்ட் வீணை வரைக்கும் போறது. ரூபத்தை பார்த்து இவ்வளவு நேச்சரா இருக்கு, அருமையா இருக்கு, அற்புதமா இருக்கு அப்படின்னு இதோட எல்லை வரைக்கும் போறது. அதுக்கு பேர் வந்து காம வசாயித்துவம்னு பேரு, காம வசாயித்துவம் அப்படின்னு பேர். அதை முடிச்சிருங்க, இங்க வந்துருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 7வது சித்தியா சொல்றாரு, ஸ்வச்சந்த மிருத்யுகு. யாருக்கு இருந்துச்சு ஸ்வச்சந்த மிருத்யு? பீஷ்மர் இருந்துச்சா? பீஷ்மர் வந்து பாத்தீங்கன்னா இச்சா மிருத்யுன்னு சொல்லுவோம். ஸ்வச்சந்த மிருத்யுன்றதுக்கு அர்த்தம் இச்சா மிருத்யு.
எப்ப வேணும்னாலும் சாக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தி வந்து பாத்தீங்கன்னா சொச்சந்த மிருத்யு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிவானந்த சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் பண்ணார். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெருசு அடிச்சு என்ன பண்ணார், உள்ள பிரெயின்ல நெருசு அடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா மரணத்தை அடைஞ்சார் அப்படின்னு. அதே மாதிரி வந்து சத்யானந்த சரஸ்வதி சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் எல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டார், நான் வந்து பாத்தீங்கன்னா மிருத்யு அடைய போறேன் அப்படின்னு. ஆனா அவரால் முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் குகையில போய் இருந்தார். அதுக்கப்புறம் நேச்சுரலா டெத் வந்துச்சு. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிவானந்த பரமஹம்சர்னு அந்த இவங்களோடது வந்து வடகர சிவானந்த ஆசிரமம்னு ஒன்று இருக்கு கேரளால. நீங்க இப்ப போய் யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டீங்க அப்படின்னா அவங்க நிறைய பேர் சாதகர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இச்சாமிருத்தி, அவங்க மரணம் வரத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப போதும் மரணம் வரணும் அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. ஒரு புத்த மாங்க் வந்து பாத்தீங்கன்னா மரணம் அடைகிறது வீடியோல ரொம்ப ஃபேமஸா வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூடியூப்ல இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தான் நிர்ணயம் பண்ணிக்கிறது, போதும் எனக்கு வாழ்ந்தது போதும், இப்ப நான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மரணம் அடையணும் அப்படின்னு நல்லா ஆசனத்துல உட்கார்ந்து இல்லைன்னா நல்லா படுத்துக்கிட்டு மெதுவா வந்து பாத்தீங்கன்னா பிராணனை இச்சைப்படி தியாகம் பண்றது. இதுக்கு பேரு ஸ்வச்சந்த மிருத்யுன்னு பேர். இதுக்கப்புறம் தேவானாம் சக கிரீடானு தரிசனம். நான் இங்க இருந்து பாக்குறேன், இப்ப நான் சொன்னேன்ல, நான் ஒரு ஸ்திரியை பாக்குறேன், ஐயோ இப்படி இருக்காங்களே திலோத்தமா மாதிரி இருக்காங்களே அப்படின்னு. நான் உடனே நான் என்ன பண்ணுவேன், கட் அண்ட் பேஸ்ட் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்திரியை வந்து கட் அண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி உள்ள வச்சுக்கிறது. யாராவது எங்கேயாவது ரம்பா ஊர்வசின்னா இப்படி இருப்பாங்களோ, நம்ம அன்னைக்கு ஒரு ஸ்திரியை பார்த்தோம்ல அந்த ஸ்திரீ மாதிரி இருப்பாங்களா அப்படின்ட்டு நான் மெதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்திரியை நான் பார்த்த ஸ்திரியை வச்சுக்கிட்டு திலோத்தமா ரம்பா ஊர்வசிய கூட என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா தாரண சக்தி மூலமா கொண்டுட்டு வர முடியும். எப்படி சுவாமி, எப்படி கொண்டு வர முடியும்? ஏன் தெரியுங்களா உங்களுக்கு? இதுக்கு எல்லாத்துக்கும் பேஸ் என்னன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியும். நம்மள்ட்ட சித்தம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு அப்ப நம்ம சொன்னா, எத்தனை கோடி ஜென்மங்களோட வாசனை இருக்கும் பிரசுப்தத்துல. பிரசுப்த வாசனைகளா இருக்கிறது கோடிக்கணக்கான ஜென்மங்களோட வாசனை இருக்கும். எத்தனை வாட்டி தேவனா பிறந்தீங்க தெரியுமா? தெரியாது. எத்தனை வாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அனிமலா பிறந்தோமா தெரியாது, குரங்கா பிறந்தோமா தெரியாது, நாயா பிறந்தோமா தெரியாது. அப்ப இந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவனா, இந்திரனா, நிறைய கந்தர்வர்களா, எத்தனை மேல் பிறவி பிறந்தோமோ எல்லா வாசனைகளும் இது இருக்கும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றேன், நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்ன ஸ்கூல்ல சேர்க்கும் போது என்ன கொண்டு போனாங்க, ஒரு வில்லேஜ் ஸ்கூல்ல. அந்த வில்லேஜ் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா சேர்த்தாங்க. என்னோட சிஸ்டர்ஸ் 2 பேர் இருப்பாங்க, நல்லா பார்த்துப்பாங்க என்ன. சிஸ்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட ஒரு 4 கிளாஸ் 5 கிளாஸ் மேலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கையில் வந்து இந்த ஸ்திரீ சின்ன பொண்ணுங்களுக்குலாம் வந்து கை வியர்க்கும். யாருக்கும் நிறைய பேருக்கு வரும். எனக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஞாபகத்தில் என்னோட அக்காவோட அந்த கையில் வந்து கமரக்கட்டை எடுத்து யாரோ கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா இவங்க வாங்கியிருப்பாங்க, தம்பிக்கு வேணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கையில் வச்சு அப்படியே வச்சுருப்பாங்க. 1 மணி நேரம் கையில் வச்சுருந்தா என்ன ஆகும், பிசு 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 பிசுன்னு செட்டிங் ஆகி அதெல்லாம் கிளாஸ் இன்டர்வல் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நேராக கொண்டு ஓடி வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தம்பிக்கு இதை கமர் கட்டுக்கு சாப்பிடு அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. எனக்கு இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்வாசிரமத்தில் என்னோட அக்கா வந்து என்ன சட்டப்பாவடை போட்டிருந்தாங்களோ, நான் எப்படி இருந்தனோ, அந்த கையில் கமரை கட்டி எப்படி ஈரமாக இருந்துச்சோ, கையில் அக்கா வச்சிருந்த கர்ச்சீஃப் எப்படி இருந்துச்சோ, இதெல்லாம் மெமரி இருக்கு. இப்போ கொண்டு வர முடியுது என்னால். இதெல்லாம் முன்னாடி பண்ணலை. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரிவைன் பண்ணி இந்த சாதனையாக வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இப்போது நான் சொல்கிறேன், 45 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை என்னால் கொண்டு வர முடியுதா? சுக்கரதார் போனது தெரியுமா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? புஷ்கலா எப்போ போனீங்க? 4 நாள் இருக்குமா? 1 வாரம் ஆச்சு. சரி, இப்போ அப்படியே கல்பனையில் கொண்டு வர முடியுமா பாருங்க. சுக்கரதார் போனீங்க, அங்கே அந்த அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வர வச்சிங்கன்னா வருது இல்லை. இப்போ நான் கேட்குறேன், இது அப்படியே ஒவ்வொன்றா பின்னாடி 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 போய் அதை அந்த கம்யூனிகேஷனை வந்து உள்ளே இழுக்க பாருங்க, ட்ரை பண்ணுங்க. நான் சொல்கிறேன் 2ஆம் கிளாஸில் நடந்ததை நான் சொல்கிறேன், 1ஆம் கிளாஸில் நடந்ததை சொல்கிறேன் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் முடியுமா நம்மளால்? அப்போ நம்மளால் வந்து எவ்வளோ தூரம் போக முடியுமோ இந்த புத்தி சாமர்த்தியம் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த ஜென்மத்திலேருந்து முன்னாடி ஜென்மத்துக்கும் போக முடியும். இந்த ஜென்மத்திலிருந்து
முன்னாடி. ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல நேத்து பண்ணதே மறந்து போயிடும். இப்ப நான் ப்ராசஸா வச்சு பண்ண 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 நான் ஒரு ஒரு சாதனையா வச்சு நான் என்ன நடந்துச்சு நான் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த ரீகால் பண்ணும்போது என்னோட சித்தத்துல இருந்து ரீகால் பண்ணி அதை நான் பாக்குறேன், ரிவைஸ் பண்ணி பாக்குறேன். இப்ப இந்த சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னா நான் முந்தின ஜென்மங்கள்ல பண்ண சாமர்த்தியமும் வந்து பாத்தீங்கன்னா என்னால எடுக்க முடியும், ஃபைல் எடுத்து ஓபன் பண்ணி பார்க்க முடியும். அப்போ நான் தேவனா பிறந்திருப்பேன், எங்கேயாவது தேவனா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவர்களோடு சேர்ந்து இருந்து ஒரு தேவர் நடனம் ஆடுறத பார்த்திருப்பேன், டான்ஸ் ஆடுறத பார்த்திருப்பேன், எல்லாம் பண்றதை பார்த்திருப்பேன். அதே தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லுது, தேவானாம் சக கிரீடா அனுதர்ஷனம். நான் கண்ணை மூடி உட்கார்ந்துக்கிட்டு யாரோ ஒரு ஆக்ட்ரஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூயிட் பாடுற சாங் நான் பாக்குறேன். இவங்க இப்படி டூயிட் பாடினாங்கன்னா கந்தர்வர்கள் எப்படி டூயிட் பாடுவாங்க? தேவச்சித்திரன் அப்படின்றவன் எப்படி டூயிட் பாடிப்பான் அப்படின்னு கண்ணை மூடி நான் மெதுவா அந்த ஒரு பேர் இருக்குல்ல, தேவச்சித்திரன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, கந்தர்வனோட பேர். அந்த தேவச்சித்திரன்ற நாமத்தையே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா தேவச்சித்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க கந்தர்வ லோகத்துல தன்னோட லவ்வரோட ஒரு டூயிட் பாடிட்டு இருப்பார் ஒரு பூந்தோட்டத்துல. அதை இங்க இருந்துகிட்டே நான் என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பாக்குறேன் இந்த அக்னி பகவான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பார், அவரோட ஒய்ஃபோட. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு சந்தோஷமா இருப்பார், லீலை பண்ணிட்டு இருப்பார், ஒரு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம், வாயு பகவான் பண்ணிட்டு இருக்கலாம். அப்ப இங்க இருந்துகிட்டே இந்திரன் என்ன பண்றார், தேவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு என்னால அவங்க பண்ற டான்ஸ் எல்லாத்தையும் சகக்கிரீடானு தரிசனம், தேவர்களோடு கூடி அவங்களோட பத்தினிகள் அவங்களோட லவ்வர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்களோ அதை எல்லாத்தையும் நான் வந்து பார்க்க முடியும். ஒரு சினிமா மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். மனோராஜ்யம் பண்ண முடியுமா? யாரால பண்ணுவீங்களா? யாராவது மனோராஜ்யம் பண்றீங்களா? வயசானதுக்கு அப்புறம் கம்மியாயிடுதுல எல்லா மனோராஜ்யமும். அது முக்கியமா வந்து மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல்லா போயிடும் மனோராஜ்யம் எல்லாமே. எப்படின்னா கனவு காண்றதெல்லாம் மேரேஜுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கு பிறகு நிதர்சனம் தெரிய ஆரம்பிச்சதுக்கு பிறகு கனவு போயிடுது, நமக்கு உண்மையாயிடும். ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் மனோராஜ்யம் இருக்கு. எப்படி கண்ணை மூடி உட்கார்ந்து ஒரு மனோராஜ்யத்தை நம்மளே கிரியேட் பண்றோமோ, அப்ப ஒரு விசுவலைசேஷன் பண்றோமா, நடக்குதா, நமக்கு பிரியமானது ஒரு மனோராஜ்யம் நடக்குதா. இப்ப நினைக்கிறேன் எல்லாமே வந்து 40-50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களா இருக்கீங்க. அப்போ எவ்வளவு தூரம் மனோராஜ்யம் உங்களுக்கு சம்பவிக்கும்னு தெரியல. மனோராஜ்யத்துல விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நானும் விட்டுட்டேன் நான். அப்ப மனோராஜ்யத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் பாக்குறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரத யாத்திரை வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடந்துச்சு, அங்க இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு இப்ப என்ன சொன்னீங்கன்னா உட்கார்ந்து ரத யாத்திரை கல்பனைய நான் பண்ண ஆரம்பிப்பேன். ஜெகநாதரோட ரத யாத்திரை எப்படி போறது இல்ல முடியுது இல்ல. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா கான்சென்ட்ரேஷன். இப்ப நீங்க சுக்கரதால் போன வாரம் போயிருந்தீங்க, உங்களோட கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னா பரபரன்னு போயிடணும்ல. நம்ம பண்ற காரியம் என்னன்னா, நம்ம யாருமே யோகியா இல்லை. அதனாலதான் இப்ப நான் உங்கள்கிட்ட திரும்ப நான் சொல்றது, டேஸ்ட் பண்ணுங்க, பார்த்து டேஸ்ட் பண்ணுங்க, பார்த்து ரூபத்தை உள்வாங்குங்க. மியூசிக் கேட்கும் போது பார்த்து வாங்குங்க. எந்த காரியம் பண்ணும் போது அவதானம் பண்ணுங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு ஏன் சொல்றது அப்படின்னா, நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணினீங்கன்னா நல்லா ரிஜிஸ்டர் ஆகும். இப்ப ஆமா இன்னைக்கு காலையில ஆமா வாசனை தெளிவாயிடும். நீங்க மேலோட்டமா போய் நமக்கு என்ன பண்றோம், நம்மளுக்கு வந்து சஞ்சலம் இருக்கா, ரஜோகுணம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சஞ்சலமா நம்ம பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கோம். அதனால எல்லாம் குத்து மதிப்பா தெரியுதோ ஒழிய மனசுக்குள்ள கொண்டு வர முடியும். இப்ப நான் காலையில என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில ஜபம் பண்ணி முடிச்சேன். ஜபம் பண்ணி முடிச்சோன்னே வந்து பாத்தீங்கன்னா என்ன மெசேஜ் வருதுன்னு பார்த்தேன். மெசேஜ் வருதுன்னு பார்த்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா லைட் எப்படி திருப்பினேன், நம்மளோட யூடியூப் சேனல் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்ததே வந்து பாத்தீங்கன்னா பூரி ஜெகநாதர் வந்துச்சு. நேத்து வந்து பாத்தீங்கன்னா பூரி ஜெகநாதரை நான் பார்க்கும்போது 2 நாளுக்கு முன்னாடி பார்க்கும்போது எனக்கு வந்து பதியலை. ஏன் காரணம்னா அந்த ரூபம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. அந்த டிஸ்டர்பன்ஸா இருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் காலையில வந்து பார்த்த மாத்திரத்துல எனக்கு அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ண மாதிரி உள்ளுக்குள்ளார என்ன ஆயிடுச்சு, பேஸ்ட் ஆயிடுச்சு. நான் இருந்து என்ன பண்ணேன், நான் இப்ப என்ன பண்ணேன் பார்த்தேன் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணாம நம்ம வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணாம என்ன பண்ண அப்படியே வச்சு அந்த ரூபத்தை அப்படியே உள்வாங்கி ஜெகநாதர் எப்படி இருப்பார், பாமா ருக்மணியோட எப்படி இருப்பார்,
லக்ஷ்மணனோட எப்படி இருப்பாருன்னு ஒவ்வொரு மூர்த்தத்தையும் பார்த்து 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 உள்வாங்கி இப்போ காப்பி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எனக்கு என்னோட மனசுல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற வேற எதுவுமே பார்த்தது எதுவுமே ஞாபகம் இல்லை. ரதம் தெரியல எனக்கு. இப்போ நேத்து பார்த்தது ரதம் தெரிஞ்சது, அந்த ரதத்துக்கு பக்கத்துல ஒரு பில்டிங்ல இருந்து ஒரு பையன் ஓடுனது தெரிஞ்சது, இழுத்ததெல்லாம் தெரிஞ்சது. இப்போ கூட நான் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ரதத்தை இழுத்து முன்னாடி கொண்டு போறவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொண்டு போறாங்க, கொஞ்சம் தூரத்துக்கு மேலதான் பப்ளிக் வராங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாலண்டியர்ஸும் பக்தர்களும் முக்கியமான பக்தர்கள் தான் இழுத்துட்டு போறாங்க. ஒரு 50 மீட்டர் வரைக்கும் கேப் இருக்கு. அதுக்கப்புறம் தான் பப்ளிக் வராங்க. இதெல்லாம் அவங்க இழுத்துட்டு போன கயிறு இதெல்லாத்தையும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நான் பாக்குறேன். நம்ம தேர் எனக்கு தெரியும், திருவண்ணாமலை தேர். அப்ப பூரி ஜெகநாதரோட தேர் ரொம்ப டிஃப்ரெண்ட். அதோட கயிறே வடம் பிடிக்கிறதே 2 வடம் இல்லை, அதுல நிறைய பின்னலா வடம் போட்டு வந்து பாத்தீங்கன்னா எழுதிட்டு போறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் இப்ப என் மனசுக்குள்ள இருக்கு. ஆனா இன்னைக்கு காலையில நான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை பார்த்ததுக்கு பிறகு ஜெகநாதரை, எனக்கு கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்பஷ்டமா நான் பார்த்து அதை நான் என்ன பண்ண உள்வாங்கி சேகரம் பண்ணிக்கிறேன், உள்ளுக்குள்ள நல்லா கலெக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப இதே மாதிரி இப்ப நான் ஏன் உங்களுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா, நீங்க யோகியா மாறியே ஆகணும், வேற வழி இல்லை. சவிதர்க்கம் நிர்விதர்க்கம் சவிகல்பம் நிர்விதர்க்கம் போகணும்ல. அப்ப இதெல்லாம் போகணும் அப்படின்னா பண்ற ஒவ்வொரு காரியத்திலையும் என்ன இருக்கணும், கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒவ்வொன்றுத்தலையும் ஒரு சுவாமி கோயிலுக்கு போனீங்கன்னா சுவாமி கோயில்ல இருந்து கோபுரத்துல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆகணும், பார்க்கணும், உள்வாங்கணும். அதுதான். அப்ப இப்ப இதை பண்ண முடியுது அப்படின்னா உங்க சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய விஷயங்கள், இந்த கோட்டிக்கணக்கான ஜென்மங்கள் கல்பாந்திரத்துல இருக்கிறதெல்லாம் கூட உங்க சித்தத்துல அவைலபிளா ரெஜிஸ்டர்ல இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் மூலமா நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா வெளியில கொண்டு வர. இதெல்லாம் யோக சூத்திரத்துல வரப்போகுது உங்களுக்கு. சம்யமம்னு சொல்றோம். சம்ஸ்காரத்தை சம்யமம் பண்றதுனாலன்னு வரப்போகுது. சம்ஸ்காரம்னா எனக்கு ஒரு வாசனை வருது வெளியில. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பூரி ஜெகநாதரை பத்தி ஒரு வாசனை இப்ப வருது. கிளாஸ் இல்லை, இப்போ கிளாஸ் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா பூரி ஜெகநாதரோட ஞாபகம் வருது. நான் என்ன பண்றேன், பூரி ஜெகநாதரோட நினைவு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, நினைச்சிட்டு போயிடுவீங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பூரி ஜெகநாத் இந்த தாட் ஏன் வந்துச்சு, இந்த தாட் வரணும்னா இது எதுக்காவது மூல காரணம் எங்கேயாவது இருக்கணுமே. ஏன் இந்த தாட் வந்துச்சு, ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ளார போனதுன்னு வெளியில வரும். அப்ப உள்ள போயிருக்கு அப்படின்னா எப்போ போச்சு இந்த தாட்டு அப்படின்னு ஒரு 10 நாள் கழிச்சு நான் என்ன பண்ணுவேன், ரிமைண்ட் பண்ணி பார்ப்பேன். இந்த தாட் வருதுன்னா ஆமா நான் 1 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன், அந்த பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையோட வீடியோவை பார்த்தேன், அதுல பார்த்தது வந்து எனக்கு உள்ளார போயிருக்கு, அதுதான் இப்ப வருது அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாட்டு வந்துச்சுனாவே அந்த தாட்டோட மூலத்துக்கு போய் வந்து பாத்தீங்கன்னா கயிறு பிடிச்சி இழுத்து அதோட மூலத்துக்கு போறது. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்யமம் பண்ணக்கூடிய ஒரு சம்யமம்னு பேர், அதுக்கு திரய சம்யமம் வந்துட்டு சூத்திரம் வந்துருச்சு. திரய சம்யமம் வந்துருச்சு இல்ல, தாரண தியான சமாதி, இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாகும் போது அதுக்கு பேரு சம்யமம் அப்படின்னு பேரு. இப்ப நான் வந்து ஒரு தாட்டு வந்துச்சுன்னா அந்த தாட்டுல வந்து நான் சொல்றேன் அக்னி பகவான், இல்லைன்னா வாயு பகவான், இல்லைன்னா புதன் பகவான், சுக்கிர பகவான், இல்ல இந்திரன், யாராவது ஒரு தாட்டை வந்து பாத்தீங்கன்னா மனசுல எடுத்துக்கிட்டது, மனசுல எடுத்து மெதுவா அதையே தாரண தியான சமாதி பண்றேன் அப்படின்னா ஒரு சம்ஸ்காரத்தை பிடிச்சுக்கிட்டு, அந்த சம்ஸ்காரம்னா பதிவு வாசனை, அந்த ஒரு வாசனையை பிடிச்சுக்கிட்டு நான் நேரா எங்க போலான்னு கேட்டீங்கன்னா அந்த தேவலோகத்துக்கே போக முடியும். என்னால தேவலோகத்துக்கு போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த கிரீடா பண்ணக்கூடிய அந்த தேவர்களை நான் தரிசனம் பண்ண முடியும். இப்ப 4 வேஸ்லாம் இருக்குல்ல, எக்ஸ்பிரஸ் வேலாம் இருக்குல்ல, அப்போ நார்மல் ரூட்ல போறது எக்ஸ்பிரஸ் வேல போற மாதிரி, புல்லட் ட்ரெயின்ல போற மாதிரி நமக்கு வே எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாடிகள் தான் வே, இந்த வாசனைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வே. அந்த வாசனைகளை பிடிச்சிட்டு சரசரன்னு எங்க வேணாலும் போக முடியும். நம்மளுக்கு போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நினைச்ச மாத்திரத்துல அவங்க எப்படி இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அறிய முடியும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சித்திகள். இது வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களோடு சகக்கிரீடாடு தரிசனம். அவங்க பத்தினிமார்கள், அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் என்னெல்லாம் டூயிட் பாடுறாங்களோ, ரொமான்ஸ் பண்றாங்களோ, லீலை பண்றாங்களோ, அதையெல்லாம் இங்க இருந்தே பார்க்க. அதுக்கப்புறம் 6 7 ஆயிடுச்சா, 8வது யதா சங்கல்ப சம்சித்திஹி. யதா சங்கல்ப சம்சித்தினா என்ன அர்த்தம், நான் எதை சங்கல்பிக்கிறனோ, கல்பத்தரு
சொன்னால தேவலோகத்தில் இருக்கிறது கல்பத்ரு, காமதேனு, அப்புறம் சிந்தாமணி, இது மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்துல இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அதே மாதிரி யோக சித்தியில வந்து பார்த்தீங்கன்னா யதா சங்கல்ப சம்சித்தி. நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன். என்ன பண்ணுவேன்னா, என்கிட்ட யாராவது வந்தீங்கன்னா நான் வந்து ஒரு காஃபி போடுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 பேருக்கு காஃபி போடுறேன்னு வச்சுக்கோங்க. 4 பேருக்கு காஃபி போடும்போது இப்போ மாத்தங்கி வித்யா பிரசாத் வராங்க, வியாழக்கிழமை எனக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போடுவாங்க. இந்த வாரம் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா 2 காஃபி போடுறேன்னு வச்சுக்கோங்க, 3 காஃபி, ஒரு வேளை சில சமயம் எனக்கு காஃபி போடுறேன், 3 காஃபி போடுறேன். நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த கிளாஸை எடுத்து வைக்கும் போதே இது மாத்தங்கிக்கு காஃபி, இந்த காஃபி வித்யா பிரசாத்துக்கு, இந்த காஃபி எனக்கு 3 கிளாஸ் வச்சிடறேன்னா காஃபி போட்டதுக்கப்புறம் எவ்வித காரணத்தை கொண்டும் கிளாஸ் சேஞ்ச் பண்ண மாட்டேன். நான் எந்த கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னா வித்யா பிரசாத்துக்கோ அந்த கிளாஸை தான் எடுத்து கொடுப்பேன். நீங்கள் யாராவது வேற யாராவது நடுவில் புகுந்து நாதபிரம்ம யாராவது எடுத்து நான் வச்சிருக்கேன், நீங்கள் எப்படி எடுக்கலாம், எடுப்பேன், நான் பண்ணுறது தான் அப்படின்னு கரெக்டாக அந்த கிளாஸை தான் கொடுப்பேன். ஒன்று சங்கல்பம் மனசுக்குள்ளார ஒன்று பண்ணேன்னா, நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சாதனை என்னோட சுவாமி சொல்லி கொடுத்தது. என்னோட சங்கல்பத்தை நானே பிரேக் பண்ண மாட்டேன். யாரோ தெரிஞ்சுங்க, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் சாதகனாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் என்ன ஒரு சின்ன சங்கல்பம், கோயிலுக்கு போகணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணுறீங்க, எவ்வித காரணத்தை கொண்டு என்ன பண்ணக்கூடாது, பிரேக் பண்ணவே கூடாது, அதை நடத்தி முடிச்சிடணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு போகணும், இன்னைக்கு இந்த பாராயணம் பண்ணணும், இந்த பாராயணம் பண்ணணும், இன்னைக்கு இவ்வளோ ஜபம் பண்ணணும், இவ்வளோ ஜபம் பண்ணணும். உட்கார்றதுக்கு முன்னாடி நீங்கள் சங்கல்பம் பண்ணீங்க ஒரு 1/2 மணி நேரம் ஜபம் பண்ணணும். எவ்வித காரணத்தை கொண்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிடக்கூடாது. 1/2 மணி நேரம் உட்கார்ந்து ஜபம் பண்ணிட்டு தான் எந்திரிக்கணும், வேற என்ன வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல. அப்போ ஒவ்வொரு சங்கல்பத்தையும் நீங்க பிரேக் பண்ணாம பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்க, இதுக்கு பேர் சங்கல்ப சக்தின்னு பேர். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் சொல்லவே இல்லை, இந்த குரு பூர்ணிமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போகிறேன், இந்த திருவண்ணாமலையில் இருக்க போகிறது இல்லை, திருவண்ணாமலையில் இருக்க போகிறது இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சு. வித்யா பிரசாத்கிட்ட வந்து ட்ரெயினுக்கிட்டே பாருங்க, அதெல்லாம் பாருங்க, டிக்கெட்டு புக்கும் அவர் பண்ணிட்டாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்குள்ளார என்ன வரல தெரியுங்களா, இன்னும் சங்கல்பம் வரல. அப்போ சங்கல்பம் வராத வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதை பற்றி ஒரு அக்கறையே இருக்காது. ஆனால் உள்ளுக்குள்ளார சங்கல்பம் வந்துடுச்சு அப்படின்னா ரத்தத்துக்குள்ளார வந்து டும்னு அந்த ஒரு இது வந்துடும். வந்ததுக்கு பிறகு ஃபுல் ஸ்விங்காக என்ன பண்ணுவான், அதுக்கான காரியத்தில் இறங்கி போயிட்டு வந்துடும். ஆனால் வந்துடுச்சு அப்படின்னா அதை பிரேக் பண்ணவே மாட்டோம். இது சின்ன 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 விஷயமா இருக்கட்டும், இதை ஃபாலோ பண்ணுங்க. சங்கல்ப சக்தி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணாத வரைக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா, நம்ம ஒன்று நினைப்போம், வேற ஒன்று பண்ணுவோம். ஒரு 10 நினைப்போம், அதை 2 தான் பண்ணுவோம், மீதி 8 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், சோம்பேறித்தனத்தினாலேயோ இல்லை வேற ஒரு பலகீனத்தினாலேயோ என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் பிரேக் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ நீங்கள் நினைச்சது எப்படிங்க நடக்கும், சத்திய சங்கல்பமாக நீங்கள் எப்படி மாற முடியும்? அப்போ சத்திய சங்கல்பமாக ஆகணும் அப்படின்னா நான் நினைக்கிறது எல்லாத்துலேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன 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 விஷயத்தான் செஞ்சு முடிச்சுட்டே. அப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, உங்களுக்கு நான் எதை சங்கல்பம் தெரியுங்களா, எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் தான் சங்கல்பிப்பேன். புரியுதா உங்களுக்கு? சிம்பிள். நான் எனக்கு வந்து 100% ஒரு காரியம் தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் நான் சங்கல்பிப்பேன், இல்லை அப்படின்னா சங்கல்பிக்கவே மாட்டேன், ஃப்ரீயாக இருந்தேன். ஆனால் நான் சங்கல்பிச்சேன் அப்படின்னா அதை என்ன விலை கொடுத்தாவது அதை அடைஞ்சே தீரும். இதை வந்து சின்ன 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 இதெல்லாம் யோகிக்கோட இது லைஃப் ஸ்டைலில் வருது. அப்போ ஒரு யோகி மெதுவா இது என்னோட ஆச்சாரியர்கிட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மசிறு அளவு கூட வந்து பார்த்தீங்கன்னா திரட்சியே இருக்காது. வருஷக்கணக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பேட்டர்ன். அதுக்கான விலை எவ்வளோ தெரியுங்களா இருக்கும், ஏகப்பட்ட விலை கொடுக்க வேண்டியது, நிறைய விஷயம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாதையிலேருந்து மாறாமல் நான் சங்கல்பிச்சதை அப்படியே பண்ணிக்கிட்டு போகிறேன். இதுக்கு பேர் சங்கல்ப சித்தின்னு பேர். இதை பண்ணி ஒரு யோகி என்ன ஆகிறான்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு மனசுல நினைக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எதையெல்லாம் சங்கல்பிக்கிறானோ அதையெல்லாம் அவனுக்கு சித்தியாக ஆகிவிடுகின்றது. இந்த உலகத்தையே சங்கல்பிச்சா கூட அவன் வந்து பார்த்தீங்கன்னா இதை அடைய முடியும். அதுக்கு பேரு யதா சங்கல்ப சம்சித்தி. இது 9வது சித்தி. 10வது சொல்லுது ஆக்ஞா பிரதிகத, ஆக்ஞா அப்பிரதிகத கதி. ஆக்ஞா அப்படின்னா இந்த சங்கல்பம் இருக்குல்ல ஜி, இந்த சங்கல்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா சங்கல்ப சித்தியை
அதிகப்படுத்த 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 ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசுக்கு வர ஆரம்பிச்சு. மனசுக்கு வர ஆரம்பிச்சோன்னு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்ப நம்ம சொல்றோம்ல, ஒரு யானையை பழக்கப்படுத்துறது, ஒரு ஒரு காட்டு யானையை வசப்படுத்தி மெதுவா மெதுவா மெதுவா, ஒரு குதிரையை வசப்படுத்தி மெதுவா மெதுவா. இந்த யானை வந்து சொன்னா கேக்குது. பெரிய யானை வந்து பார்த்தீங்கன்னா, யானை பாகன் வந்து பார்த்தீங்கன்னா, நில்லு அங்க அப்படின்னு நிக்குது. அப்படியே பயந்துட்டு நிக்குது. ஒரு சிங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் காட்டுக்குள்ளார இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான், ஒரு சின்ன குச்சியை எடுத்துக்கிட்டு அங்கேயே நில்லு அப்படின்னு. அந்த சிங்கம் வந்து பயந்துட்டு அப்படியே நிக்குது. ஒரு சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேக்குது, ஒரு யானை கேக்குது, ஒரு குதிரை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதை கேக்குது. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயா சங்கல்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா மனசுல வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணணும். மெதுவா உட்கார்ந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வசி 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 வசின்னு மந்திரங்கள்லாம் இருக்கு. அந்த வசி 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 ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன், மெதுவாக கீதாவை பார்க்குறேன். பார்த்துட்டு இருக்கும் போதே நான் என்ன பண்ணுறேன், மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை பார்த்து, கண்ணுக்குள்ளார மனசை பார்த்து, மனசுக்குள்ளார புத்திக்கு போய் அந்த அகங்காரத்தை போய் எனக்கு வசப்படணும், எனக்கு வசப்படணும், எனக்கு வசப்படணும்னு மெதுவாக. உங்களுக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் பாட்டுக்கு ஏதோ வேலை பண்ணிட்டு இருப்பீங்க. நான் பாட்டுக்கு ஓரமாக உட்காந்து உங்களை பார்த்து ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. மெதுவாக உங்கள் கண்ணுக்குள்ளார ஊடுருவி நமக்கு தெரியுமே, யாரோ உங்களை பின்னாடி இருந்து யாரோ பார்த்தா உங்களுக்கு லைட்டாக ஒரு உணர்வு வருமா? நமக்கு தெரியும்ல, யாரோ பார்க்குறாங்களே அப்படின்னு நம்ம திரும்பி பார்ப்போம். எருமாட்டுக்குலாம் தெரியாது. எருமாட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. கொஞ்சம் ஷார்ப்னஸ் வர ஆரம்பித்தோன்னே என்ன ஆகுன்னா, மெதுவாக நமக்கு வந்து கொஞ்சம் உபாசனை கான்சென்ட்ரேஷன்லாம் வர ஆரம்பிச்சோன்னே யாரோ நம்மளை பார்க்குறாங்களேன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். யாராவது நினைச்சா வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளார யாரோ நினைக்கிறாங்களே நம்மளை அப்படின்னு தோணும். ஏதோ ஒன்று நடக்குதே நம்மளை சுற்றி, வேற ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தர் நம்மளை சிந்தனை பண்ணுறாங்களே அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊடுருவி ஒருத்தர் உள்ளே போக முடியுன்றதுக்கு. இப்போ நல்ல சாமர்த்தியம் கான்சென்ட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா, நான் மெதுவாக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய மனசுக்குள்ளார போய் நான் சொல்றதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வைக்கிற மாதிரி பண்ண வைக்கிறேன். மெதுவாக வசப்படுத்துறது, ஹிப்னாட்டிஸ் பண்ணுறது. அந்த ஹிப்னாட்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியாமையே பண்ண முடியும், உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமையே பண்ண முடியும். அது அனிமல்ஸை பண்ண முடியும், நீங்கள் மனுஷங்களை பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியும். அப்போ இந்த கான்சென்ட்ரேஷனை வச்சுக்கிட்டு நான் ஒரு கமெண்ட் பண்ணுறேன், உட்காரு, நான் பேசவே மாட்டேன். மனசுக்குள்ளாரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூனைக்குட்டியை பார்த்து, பூனைக்குட்டி உட்காரு அப்படின்னு கூர்ந்து பார்த்து உட்காரு அப்படின்னா அது பாட்டுக்கு உட்காரு. ஒரு நாய்க்குட்டியை தூரத்தில் வர வேட்டை நாய், ஒரு நாய் வருது அப்படின்னா அப்படியே விட்டு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக அப்படியே உட்காரு, என் முன்னாடி அப்படியே உட்காரணும், இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு நான் கமெண்ட் பண்ணுறேன், அது உட்காரும். இந்த சக்தி சாமர்த்தியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்சென்ட்ரேஷனுக்கு உண்டாகும். ஒரு ஆளுமை திறனோடு இருந்துக்கிட்டு நான் கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே கொண்டு வர்றது அப்படின்னா, ஆக்ஞா அப்பிரதிகதா கதி. ஆக்ஞான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆணை, கட்டளை. அந்த கட்டளை வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த கட்டளை பண்றேனோ அந்த கட்டளைகளை வந்து பார்த்தீங்கன்னா அப்பிரதிகத்தை அப்படின்னா தடையில்லாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற சாமர்த்தியம் உண்டாகிறது. இது வந்து 10வது சித்தி அப்படின்னு 10 சித்தி சொல்லியாச்சு. அப்ப 10 சித்தி என்னது? அனூர்மித்தத்துவம், அனூர்மிமத்துவம், 6 ஊர்மிகள் இல்லாமல் இருத்தல் இந்த சரீரத்துல. அதுக்கப்புறம் தூரதர்சனம், தூரசிரவணம், அதுக்கப்புறம் மனசு மாதிரி வேகமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர்றது. அதுக்கப்புறம் காமரூபம், இஷ்ட ரூபத்தை எடுத்துக்கொள்ளுதல். அதுக்கப்புறம் பரக்காய பிரவேசம், கூடு விட்டு கூடு பாய்தல். அதுக்கப்புறம் வந்து சொச்சந்த மிருத்யு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களோட லீலைகள் எல்லாத்தையும் இங்கிருந்தே பார்க்கறது. அதுக்கப்புறம் வந்து யதாசங்கல்ப சித்தி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10வது நான் ஆணையிட்டால் அது எல்லாம் நடக்கிறது. இது வந்து 10 சித்திகள் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியார் 8வது ஸ்லோகம் சொல்றார். திரிகாலஜ்ஞத்வம் அத்வந்த்வம் திரிகாலஜ்ஞத்வம் அத்வந்த்வம் பரசித்தாத்யபிஜ்ஞதா அக்னி அர்க்காம்பு விஷாதீனாம் பிரதிஷ்டம்போ பராஜயः திரிகாலஜ்ஞத்வம் அத்வந்த்வம் பரசித்தாத்யபிஜ்ஞதா அக்னி அர்காம்பு விஷாதீனாம் பிரதிஷ்டம்போ பராஜயः. ஆச்சாரிய சொல்ற திரிகாலஜ்ஞத்வம். அடுத்தது முனிவர்கள் இடத்துல பார்த்துருக்கோம்ல, கடந்ததை பார்க்கறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை பார்க்கறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தை பார்க்கறது. இந்த 3 காலத்திலையும் ஒருத்தர் எதிர்க்க வந்து நிற்கிறார். இவரோட பாஸ்ட் என்ன இருக்கும், ஃபியூச்சர் என்ன இருக்கும்,
நிகழ்காலம் எப்படி இருக்குன்னு சொல்றது. என்னை பார்த்து ஒருத்தர் சொன்னாரு, இதுல தென்காசி பக்கத்துல யாத்திரை பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு பக்கத்துல ஒரு மலை இருக்கு, ஒரு முருகன் கோயில், சின்ன மலை. என்ன ஒரு நல்ல திருமலை, திருமலை பெரிய மலை, ஒரு சின்ன மலை ஒன்று இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு போய் அங்க ஒரு சாமியார் வந்து பாத்தீங்கன்னா சாமியார் மாதிரி வேஷம் போட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு. உட்கார்ந்து நான் ரொம்ப தீவிர முமுட்சுவா பரிவிராஜகத்துல இருக்கேன். என்னை பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பொண்டாட்டி இருக்கணுமே அப்படின்னு. 2 பொண்டாட்டி இருக்கணுமா? நீங்க 2 பொண்டாட்டி விட்டுட்டு ஊரை விட்டு வந்திருக்கீங்க, தலையில அடிச்சு கல்யாணமே ஆகாதவங்க பார்த்து 2 பொண்டாட்டி இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்றது? அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜோசியர்னு சொல்லிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா அவங்களால சொல்ல முடியல, எதையாவது வந்து அடிச்சு விடுறது. ஒரு 4ல் 10 சொல்லி அதுல 4 பலித்தம் ஆயிடுச்சு அப்படின்னா தன்னை பெரிய ஞானின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவன் ஊர்ல நிறைய பேர் இருக்கான். வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்ஸ்காரத்தை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் பண்றது. ஒருத்தன் பேசும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனோட சித்தத்துக்குள்ளார அந்த பேச்சு இருக்குல்ல, ஒருத்தர் பேசுறாருன்னு வச்சுங்க, ஒரு பேச்சை பிடிச்சி கடகடன்னு உள்ள ஏறி அவரோட மனசுக்கு போய், மனசுல இருந்து புத்திக்கு போய், புத்தியில இருந்து சித்தத்துக்கு போய், அந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்தோட சம்ஸ்காரம் என்ன, இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, இது ஃபியூச்சர்ல என்ன மாதிரி நடக்கும், இந்த 3த்தையும் அறியிற சாமர்த்தியம் ஒருத்தருக்கு பார்த்த மாத்திரத்தை சம்பவிக்கும். இதுக்கு பேரு திரிகாலஜ்ஞத்துவம் அப்படின்னு பேரு. ரிஷிமார்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா அது இருந்துச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அத்வந்துவம். அதந்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதந்துவம் அப்படின்னா துவந்துவங்கள் இல்லாமல் இருக்கிறது. இரட்டைகள் சொன்னல, சுகதுக்கம், லாபம் நஷ்டம், மானம் அபமானம், அப்புறம் பசி குளிர் வெப்பம், இது மாதிரி எதெல்லாம் இரட்டைகளா இருக்கோ அந்த இரட்டைகள்னால எதையுமே பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு பேரு அத்வந்துவம். அதுக்கப்புறம் பரச்சித்தாதி அபிஜ்ஞதா, ரொம்ப டேஞ்சரானது இதுதான். பரச்சித்தத்தை அறியறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ரொம்ப ஈஸி. நீங்க கொஞ்சம் உபாசனை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் உபாசனை நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கான்சென்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க மனசை வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அந்த மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும். ஏன் அப்படின்னா மனசுன்றது என்னது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்பேஸ், மன வெளின்னு சொல்லுவோம், மன ஆகாசம். இப்போ வந்து நான் எனக்கு பின்னாடி வந்து ஒரு ஜன்னல் இருக்கு. இப்போ நான் கிளாஸ் முடிஞ்சோடனே இந்த ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுவேன். ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் ஒரு நல்ல மரம், செண்பக மரம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிளிகள் வந்து பாத்தீங்கன்னா மத்தியான நேரத்துல சின்ன சின்ன குருவிகள் வந்து நிறைய உட்காரும் தேன் எடுக்கிறது. நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா மெதுவா பக்கத்துல வந்து நின்றுகிட்டு சத்தம் இல்லாம நின்று பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருப்பேன். அந்த குருவிகளுக்கு தெரியவே தெரியாது ஒருத்தர் நம்மளை பக்கத்துல இருந்து பார்க்கறானே தெரியாது. இப்போ வந்து மூடி வச்சிருக்கேன். இப்ப விண்டோ மூடி இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்கிரீன் போட்டிருக்கு. இப்ப பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப இந்த பக்கம் எனக்கு ஒரு விண்டோ இருக்கு, ஃப்ரண்ட்ல டோர் இருக்கு. இது அப்புறம் இந்த டெரஸ்க்கு மேலே அப்படியே நடந்து போனேன்னா கீழே இருக்கிறத பார்க்க முடியும். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்களும் நானும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் டோர் இருக்கு, விண்டோ இருக்கு. நீங்கள் எந்த டோரை வேணாலும் ஓப்பன் பண்ணி முன்னாடி இருக்கிறத பார்க்க முடியும், பின்னாடி இருக்கிறத பார்க்க முடியும், சைடில் இருக்கிறத பார்க்க முடியும். முன்னாடி இருக்கிறத வந்து ஃபியூச்சரை பார்க்க முடியும் விண்டோவை ஓப்பன் பண்ணா, பின்னாடி இருக்கிறத பாஸ்ட்டை பார்க்க முடியும், ப்ரெசண்ட்டை பார்க்க முடியும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்கா, யாரோட மனசெல்லாம் இருக்குன்னு சைடு டோரை ஓப்பன் பண்ணீங்கன்னா மற்றவங்களுடைய மனசெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு. அப்போ உங்களோடதையும் பார்க்க முடியும், அதே மாதிரி மற்றவங்களுடைய மனசையும் பார்க்க முடியும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு ஃபுல்லாக ஷீல்டு போட்டு விண்டோஸ் எல்லாம் மொத்தமாக லாக் பண்ணி வச்சு ஓப்பன் பண்ண. இப்போ கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விண்டோவை ஓப்பன் பண்ணுறது கான்சென்ட்ரேஷன். செலக்டிவாக ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து சித்ராமாயா முன்னாடி இருக்காங்க, சித்ராமாவோட மனசில் என்ன நினைக்கிறாங்க, அவங்க ரெட் கலர் சேரீ, மெரூன் கலர் சேரீ போட்டிருக்காங்க, எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் போட்டிருக்காங்க, கழுத்தில் ஒரு செயின் போட்டிருக்காங்க, கொஞ்சம் ஏஜ் ஆச்சு, முன்னாடி போன முறை பார்த்தப்போ கொஞ்சம் எங்கே இருந்தாங்க, இப்போ எங்கே இருக்கு, அலங்காரம் பண்ணலையா என்னன்னு தெரியல, ஃபேஷியல்லாம் பண்ணலையா என்னன்னு தெரியல, மெதுவாக பார்க்குற ஒரு புட்டு வச்சுருக்காங்க. என்ன வந்து இப்போ பேசிகிட்டு இருக்க என்ன யோசிக்கிறாங்க அவங்க, இப்படியே பார்த்து 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 பாருங்க, புடவை, ஜாக்கெட்டு, கழுத்தில் வந்து செயின், அப்புறம் பொட்டு, ரெட் கலர் பொட்டு, அப்புறம் ஒரு ஸ்மைல் ஃபேஸ், கொஞ்சம் ஏதோ யோசனையாக இருக்குது. இப்படியே பார்த்து 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 டும்னு அவங்களுக்குள்ளார பிரவேசம் பண்ணிடுறது. பிரவேசம் பண்ணி அங்கே மனசுக்குள்ளார என்ன தாட்டு ஓடிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அபியாசம் பண்ணோம் அப்படின்னா 10-20 நிமிஷம் உட்காந்து ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுனா அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க எடுத்துருவாங்க.
இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது அபியாசம், இது ஒரு திடீர்னு நடக்காது. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இனிமேல் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சில பேர் பார்த்துருக்கேன். நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். என்னோட எம்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்கில், ஆனால் ஒர்க் பண்ண தெரியாது. எனக்கு நல்லா ஒர்க் பண்ண தெரியும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சிந்தனை எனக்கு இல்லை. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்மோக் பண்ணுவார். ஹைதராபாத்தில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்ன பண்ணுவார்னா, ஒரு ஸ்மோக் பண்ணுவார். ஒரு ஒரு என்னை கூப்பிட்டு உட்கார வச்சுருவார். நான் ஒரு டிசைனர். எனக்கு வயசுலாம் இல்லை, அந்த அளவுக்குலாம் இல்லை, ஐடியாஸ்லாம் பெருசாக வராது, ஆனால் கிரியேட் பண்ணுவோம் நிறைய, ஆனால் ஐடியாஸ் இல்லை. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு ஸ்மோக் பண்ணிக்கிட்டே அந்த புகை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்ல, ஸ்மோக்கோட புகை உள்ளே போகும்ல, கான்சென்ட்ரேட் பண்ணுவார். எங்கேயோ போயிடுவார். நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம், ஒரு ஸ்மோக் பண்ணி உள்ளே இருக்கிற மாதிரி தான் தெரியும். உள்ளே புகை போச்சுன்னு எங்கே போச்சுன்னு தெரியாதுங்க. மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புகையோட உள்ள ட்ராவல் பண்ணிட்டு திரும்ப வெளியில் வருவார் பாருங்க. யுரேக்கான்னு சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐடியாஸ் அவ்வளோ வரும். நான் பார்ப்பேன் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்க்க இருக்க பெர்சனை வந்து பேசுகிறத மட்டும்தான் கேட்பார். அவர் பேசவே மாட்டார். என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போய் உட்கார்ந்தோடனே நம்ம பேச ஆரம்பித்தோன்னே இவர் என்ன பண்ணுவார்னா, உட்காந்துட்டு அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசாம உள்ளுக்குள்ளார ட்ரில் பண்ணி ஸ்கேன் பண்ணுவார். நம்ம என்ன நினைக்கிறோன்றத சாதாரண ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சாமர்த்தியம். பார்க்கறது ஊடுருவி பார்க்கறது. இது ஒரு அபியாசமா, தாரணா அபியாசமா ஆச்சு அப்படின்னா, இப்போ என்ன பண்றது அப்படிங்க, நாங்களாம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, இந்த காரியத்துல இறங்கவே மாட்டோம். இந்த காரியத்துல ஒரு சாதகனா இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா, தயவு செய்து இதில் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு மேலே போயிடாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள அவ்வளோ பொல்யூஷன் வந்துடும். இருக்கிறதுலே ரொம்ப மோசமான சித்தியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மற்றவங்களோட பரச்சித்த அபிஜ்ஞதா இருக்குல்ல, மற்றவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை அறிந்து கொள்ளுதான் இருக்கிறதுலே மோசமா இருக்கு. ஆனா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சின்னதா வீட்டில் இருக்கவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இது முடியும், இது சம்பவிக்கும். ஆனா அதுக்குள்ளார போகாதீங்க. அன்வான்டட் தூக்கி வச்சு. இதுக்கப்புறம் அக்னி, அர்க்க, அம்பு, விஷாதீன. அக்னியை வந்து தொட்டாலோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அர்க்கன்றது சூரியனோட வெப்பமோ, இல்ல வந்து அம்பு அப்படின்னா ஜலம், அதுக்கப்புறம் விஷம், இவைகள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிரதிஷ்டம்போ அப்படின்னா தடுத்து நிப்பாட்டுதல், கட்டுதல்னு சொல்லுவோம் தெரியுங்களா. அக்னியை கட்டுறதுன்னு சொல்றது. அக்னியை கட்டிட்டீங்க அப்படின்னா, அக்னியை தொட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அக்னியை கையில எடுத்துட்டீங்க, அக்னியை கட்டியாச்சுன்னு அர்த்தம். அக்னி கட்டுறதுக்கு மந்திரங்கள் இருக்கு, யந்திரங்கள் இருக்கு, தந்திரங்கள் இருக்கு, நிறைய மெத்தட் இருக்கு, ஜப மந்திரங்கள்லாம் இருக்கு. அக்னியை கட்டுறது. அதே மாதிரி சூரியனை வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டுறது. சூரியனை வந்து பாத்தீங்கன்னா பிரத்யட்சமா பார்க்க முடியும், நல்லா நிலா மாதிரி பார்க்க முடியும், கண்ணுக்கு ஒண்ணுமே ஆகாது. சூரியனை கட்டுறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜலத்தை வந்து பாத்தீங்கன்னா கட்டுறது. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சங்கராச்சாரியர் என்ன பண்றாரு, நர்மதா கரைக்கு வந்து ஓங்காரேஸ்வர் போறார். நர்மதையோட வெள்ளத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கமண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா கட்டி விட்டுறாரு. கமண்டலத்துல கட்டிடுறாரு. அகத்தியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சமுத்திரத்தையே வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய கமண்டலத்திற்குள்ளார அடைக்கிறார். இதெல்லாம் கட்டுறதுன்னு பேரு, ஜலத்தை கட்டுறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷாதீனா, ஏதாவது விஷம் வந்துச்சு அப்படின்னா, விஷம் வந்ததை கட்டுறவங்க நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். விஷக்கட்டுன்னு சொல்லுவோம். விஷக்கட்டுல வந்து பாத்தீங்கன்னா மூலிகையினால கட்டுறது, மந்திரத்தினால கட்டுறது, யந்திரத்தினால கட்டுறது. எனக்கு பக்கத்துல ஒரு மந்திரவாதி இருந்தார் என்னோட வீட்டு பக்கத்துல. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து அன்டைம்ல போகும் வருவோம் நிறைய இடத்துக்கு. அப்ப எனக்கெல்லாம் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு மந்திரம் ஒரு ஒரு தகுதி தர, நீங்க அதை சுருட்டி அதை தாயத்துன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த தாயத்தை ஆக்கி வச்சுக்கிறது. அந்த தாயத்துக்குள்ளார நான் வந்து பாத்தீங்கன்னா நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளி தகுடுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெள்ளி தகுடு, அந்த மெலிசா இருக்கும். அந்த வெள்ளி தகட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யந்திரம் வரைஞ்சார். ஏதோ வரைஞ்சார், எனக்கு அப்பெல்லாம் தெரியாது இதெல்லாம். ஒரு யந்திரம் வரைஞ்சி வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து வேற ஏதோ மிளகோ இல்ல இது லவங்கம் வச்சாருன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன லவங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா அதுல வச்சு வேற ஏதோ ஒரு பொடி வச்சார். பொடி வச்சு அதை சுருட்டி ஒரு ஒரு தாயத்துக்குள்ளார போட்டு அதை எடுத்து என்ன பண்ணார், இதை எங்கேயாவது இடுப்புல கட்டிக்கோ இல்லைன்னா கையில கட்டிக்கோங்க. நான் வந்து இடுப்புல கட்டிக்கிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாம்பே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பாம்பு விஷ ஜந்துக்கள் வந்தாலும் உங்களை கடிக்கவே கடிக்காது அப்படின்னு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, தேல் கடிச்சிருச்சு, பாம்பு கடிச்சிருச்சு, பாம்பு வந்துச்சு. என் பக்கத்துல ஒண்ணுமே வந்ததே இல்லை அதுக்கு. இது மாதிரி அவர் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தார். அப்ப யந்திரம், மந்திரம், ஔஷதி, இது மாதிரி விஷயங்கள்ல இந்த விஷங்களை கட்டுறதுக்குன்றது ஒரு இது இடத்துலயே இருக்கு. நான் சொன்ன முந்தின ரிஷிகேஷ்ல நான் இருக்கும்போது
நான் வந்து விரக்தாசிரமம்னு ஒரு ஆசிரமத்தில் இருந்தேன். அங்கே நான் என்ன பண்ணுவேன், எங்களோட இதில் தேல் இருக்குல்ல, ஸ்கார்பியோ இருக்குல்ல, இதை எடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, ஷூ கூட இருக்க சாதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், எடுத்து மேலேயே விட்டுப்போம். தேல் ஏகப்பட்ட தேல், ஊர் ஃபுல்லாக அந்த அந்த காம்பவுண்டு ஃபுல்லாக தேல் தான். ஏன்னா மரத்தோட செத்தையெல்லாம் கீழே விழுந்துச்சு அப்படின்னா ஈரம்பட்டு நிறைய தேல் உண்டாகும். வீட்டுக்குள்ளெல்லாம் தேல் வந்துடும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எடுத்து மேலே வச்சிருவோம். எடுத்து மேலே வச்சோம். கடி அது 2 கொடுக்கு இருக்குமா, இப்படி இருக்குமா, அதுக்கு நடுவில் விரல வச்சிருவோம். கடினா ஒன்றும் பண்ணாது. மேலே எடுத்து விரல வச்சுக்கிட்டா விரல் வந்தாங்கன்னா பூசாமி இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த ஆசிரமத்தோட பழைய ஆள் ஒருத்தரை கேட்டது எப்படி இங்கெல்லாம் தேல் கிடைக்கவே மாட்டேங்குது, மற்ற இடத்துலலாம் தேல் கிடைக்குது அப்படின்னும் போது, அங்கே இருந்த ஒரு சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாக்குள்ளார விஷஜந்துக்கள் கடிக்கக்கூடாதுன்னு மந்திரத்தினால கட்டி வச்சிருக்காரு. அந்த மந்திர கட்டு அவர் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போய் வருஷங்கள் ஆச்சு. ஆனாலும் மந்திர கட்டு என்ன இருக்கு, அப்படியே இருக்கு. அதுக்குள்ளார பாம்பு கடிச்சதுல பாம்பு நிறைய இருக்கு. நாங்கெல்லாம் சகஜமா இருப்போம். ராத்திரியில லைட்டே இல்லாம தான் டிராவல் பண்ணுவோம். எல்லாம் ராத்திரியில வருவோம். பாம்பு வரும், போகும், தேனு வரும். எல்லாம் பெரிய ஸ்கார்பியோலாம் இருக்கு, பெருசுல அந்த நெட்வொர்க்லாம் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பூரா நிறைய இருக்கு, எதுவுமே கிடைக்காது. ஏன்னா மந்திரத்தினால கட்டி வைக்கிறது. அப்போ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மந்திரத்தினால கட்டி வைக்கிறது, இது மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்கும் சித்திகளா பிரதிஷ்டம்போன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அபராஜய. அடுத்தது அபராஜயம் அப்படின்னா யாராலும் ஜெயிக்க முடியாத தன்மை. யாராலையும் ஜெயிக்க முடியாத தன்மை வந்து பாத்தீங்கன்னா சித்திக்கிறது. இது மாதிரி சித்திகள் சொல்லப்படும். நாளைக்கு மீதியை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஆமா 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 பாடுபடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டாக்டர் ஒருத்தவங்க இருந்தாங்க. நல்ல மாமி பின்பக்கம் வீட்டில் இருந்தாங்க. அலோபதி டாக்டர். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மந்திர சித்தி அவங்ககிட்ட இருந்துச்சு. அவங்க பரம்பரையாக வர்ற மந்திர சித்தி. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது தேல் கடிச்சிருச்சு அப்படின்னா, பாம்பு கடிச்சிருச்சு, தேல் கடிச்சிருச்சு, பொதுவாக வந்து தேல் கொட்டுறது இல்லைன்னா பூராங்கடிக்கிறது இதெல்லாம் வரும். இவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போனால் என் ஃபேமிலி ஃப்ரெண்டு பக்கத்துலேயே இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஏதோ ஒரு 11 முறை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி ஊதுவாங்க. மந்திரத்தை சொல்லி அந்த 11 வாட்டி ஊதி அந்த ஜலத்தை குடிக்க சொல்லுவாங்க. ஜலத்தை குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ மொத்தமாக விஷம் இறங்கி. அலோபதி டாக்டர் அலோபதி யூஸ் பண்ண மாட்டாங்க, மருந்துலாம் கொடுக்க மாட்டாங்க, இது மாதிரி பண்ணுவாங்க. பார்த்தேன்.